டிராப்பு, அப்புறம் இந்த ட்ரங்கேட் இதெல்லாம் பார்த்தோம். அதுமாதிரி டிடிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட், ஆல்ட்ரு அதெல்லாம் இப்போ பார்த்தோம். ஸோ அதுல யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா ஏதாவது? ஏன்னா அதனுடைய கண்டினியூட்டி தான் இப்போ நம்ம இந்த டேபிள் கிரியேஷன் பார்த்தோம் நம்ம முன்னாடி கிளாஸஸ்ல. அதுக்கப்புறம் வந்து டேட்டா டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் இன்சர்ட்டிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம். அப்புறம் டேபிளோட காலம் எப்படி ஆல்டர் பண்றது, அப்புறம் டேட்டா டைப் எப்படி ஆல்டர் பண்றது, அப்புறம் வந்து அந்த டேபிள் என்ன டேபிள்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆக்சுவலா வந்து. ஸோ இது வரைக்கும் நடந்த கிளாஸஸ்ல இல்ல லாஸ்ட் கிளாஸஸ் ஏதாவது டவுட் இருந்ததா சொல்லுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம ஃபர்தரா வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போது கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்க்க போறோம். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது டேபிள் கிரியேஷன்ல டேபிள் இன்னொரு டேபிள் கிரியேஷன்ஸ் பார்த்தோம். டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டேபிள் கிரியேஷன்ஸ் பார்த்தோம். யாருக்காவது ஏதாவது அந்த டவுட் இருந்தா சொல்லுங்க. 5 மினிட்ஸ் கரெக்டா நம்ம ஒரு 8:20 நம்ம வந்து இன்னைக்கு செஷன் ஆரம்பிச்சிடலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க ப்ளீஸ். நோட்ஸ்னா கோத்ரூ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஏதாவது நீங்க ரீட் பண்ணிட்டு அதுல ஏதாவது உங்களுக்கு புரியல டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. தட் ஆல்சோ யூ கேன் டிஸ்கஸ். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிங்க, பேசலன்னா தயவு செஞ்சு எல்லாம் மியூட் பண்ணிக்கிங்க. ஓகே ரைட். ஸோ நான் கண்டினியூ பண்றேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா டேபிள் கிரியேஷன் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேபிள் கிரியேஷனுக்கு அப்புறம் அந்த டேபிளுக்கு நம்ம வந்து சம் ரூல்ஸ் அப்ளை பண்ணலாம். டேபிள் லெவல்ல இல்லை காலம் லெவல்ல வந்து we can apply some rules. ஸோ அந்த ரூல்ஸ் எதுக்கு நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய டேட்டாவோ இல்லை அப்டேட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஏன்னா திஸ் இஸ் ஆர்டிபிஎம்எஸ். நம்ம ஆர்டிபிஎம்எஸ் ஸ்ட்ரக்சர்டுன்னு சொல்லியிருக்கோம், ரிலேபிலிட்டின்னு சொல்லியிருக்கோம், அக்யூரசின்னு சொல்லியிருக்கோம், தென் இன்டெகிரிட்டின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணோம்னா நான் சொன்னா மட்டும் போதில்லை, ஐ ஹேவ் டு புட் சம் ரூல்ஸ். நம்ம டிராஃபிக்ல வந்து சிக்னல் நீங்க பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம யாரும் கேட்க மாட்டோம். 100 rupees ஃபைன் போட்டா தான் ஃபாலோ ரூல்ஸ். அதே மாதிரி வந்து டேட்டாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா there is some rules on it to maintain the accuracy ஆர் இல்லை ஒரு ரீடபிலிட்டியா இருக்கட்டும், இல்லை வந்து நம்பகத்தன்மையா இருக்கணும் டேட்டா வந்து. சப்போஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய காலம் வந்து ஏஜ்னு ஒரு காலம் இருக்கு. அந்த ஏஜ் காலம்ல வந்து நான் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் என்னன்னா அந்த ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 இருக்கணும், அதே நேரத்தில் வந்து லெஸ் தென் 100 இருக்கணும் அப்படின்னா ஐ கேன் அப்ளை சம் கண்டிஷன் ஆர் ரூல் டு த பர்டிகுலர் காலம். அந்த மாதிரி ரூல்ஸ் இல்லை நான் ஒரு கண்டிஷன் வந்து ஒரு காலம் லெவல் அப்ளை பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து சீக்வல் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் பேர். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ நம்ம என்ன மாதிரி ஒரு டேட்டா டைப்பை வந்து லிமிட் பண்றதுக்கு. சப்போஸ் நான் வந்து பர்டிகுலரா இந்த பர்டிகுலர் டேட்டா டைப் மட்டும்தான் நான் வந்து அந்த டேபிள்ல வந்து நான் ஒரு இன்சர்ட் ஆஃப் டேட்டா பண்ணணும். அதை தவிர்த்து நான் வேற ஏதாவது டேட்டா டைப் வந்து நான் இன்சர்ட் பண்ணனா இட் வில் ஃபெயில். ஆக்சுவலி இட் வோன்ட் அலோ. அதான் வந்து பிஃபோர் இன்சர்ஷன் நான் ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடியோ இல்லை அப்டேட் பண்றதுக்கு முன்னாடியோ ஐ கேன் புட் சம் கண்டிஷன். என்ன மாதிரி டேட்டா வந்து அந்த டேபிள்ல வந்து நான் அப்டேட் பண்ணணும் இன்சர்ட் பண்ணணுன்றது ஐ கேன் டிஃபைன் சம் ரூல். அதை வந்து எப்போ நம்ம கிரியேட் பண்ணுவோம், அந்த ரூல் டேபிள் கிரியேட் பண்ணும்போது நம்ம பண்ணுவோம். ஸோ அது பண்றதுனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்னா we can maintain some good data and we can get the proper data also. வயலேஷன் இப்போ நீங்க நீங்க அப்ளை பண்ண ரூலை நீங்க வயலேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்க ஆக்ஷன் வந்து அபார்ட் ஆயிடும். என்னன்னா நீங்க ஒரு ஏஜ் காலம் வந்து நான் கிரேட்டர் தென் 18 நான் ஒரு கண்டிஷன் வந்து ஸ்ட்ரிக்டா நான் வந்து ரூல் அப்ளை பண்ணிட்டேன்னா you are trying to insert or update the ஏஜ் காலம் by 14 இல்லை 13 நீங்க கொடுத்தீங்கன்னா அது இட் won't allow. அது என்ன பண்ண உங்களுக்கு கிளியரா வந்து மெசேஜ் கொடுத்துட்டு இவ்வாறு நீங்க ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இட் வில் கிளியர்லி இட் வில் கிவ் த மெசேஜ் வாட் எவர் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் நீங்க கொடுத்தீங்களோ அதுக்கான மெசேஜ் வந்து கிளியரா கொடுத்துரும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்ம வந்து டேபிள் லெவலையும் பண்ணலாம், காலம் லெவலையும் பண்ணலாம். ரெண்டுத்துக்கு ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். பட் என்னன்னா மைனர் கம்ஃபர்டபுள் அண்ட் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து என்ன மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் நேம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து டேபிள் லெவலுக்கும் காலம் லெவலுக்கும் வந்து சம் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ஃபங்க்ஷனல் டிவைஸ் ரெண்டும் ஒன்று தான். நம்ம அதையும் பார்க்க போறோம். ஸோ நம்ம மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வல்ல வந்து மொத்தம் நம்மளுக்கு வந்து 6 விதமான கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. ஆக்சுவலா வந்து நாட்னல், யூனிக் கன்ஸ்ட்ரெயின், பிரைமரி கீ, ஃபாரின் கீ, செக் கன்ஸ்ட்ரெயின் அண்ட் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின். இதுல ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம வந்து ஒரு டேபிள்ல வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டா வந்து
என்ன மாதிரி வேல்யூஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் நான் எல்லா டைப் ஆஃப் கன்ஸ்டன்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ ஆஃப்டர் தட் இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆக்சுவலி. ஜஸ்ட் கிவ் மீ a couple of minutes. சப்போஸ் என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு, இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கு. எல்லாருக்கும் ஒயிட் போர்டு தெரியுதுலமா? ஒயிட் போர்டு விசிபிளா இருக்கு எல்லாருக்கும்? Yes, sir. ஓகே, தேங்க்யூ. என்கிட்ட இப்படி ஒரு டேபிள் இருக்கு. ஐ ஹேவ் சம் காலம்ஸ். எம்ப்ளாயி ஐடின்னு ஒரு காலம் இருக்கு, நேம்னு ஒன்று இருக்கு, ஏஜ் இருக்கு, இமெயில் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட்னு ஒரு காலம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டேபிள்ல வந்து நம்ம வந்து ஜென்ரலா ஒரு எம்ப்ளாயி ஐடி நம்ம டிஃபைன் பண்றோம்னு வச்சுக்கீங்களேன். இப்போ அந்த எம்ப்ளாயி ஐடி வந்து பிளாங்கா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அட் எனி காஸ்ட் நம்ம ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்றோம். ஜென்ரலா நம்ம எம்ப்ளாயி ஐடி வந்து அதுக்காக வந்து நம்மளுக்கு ஒரு யூனிக்கான டேட்டா, அதை வந்து நம்ம வந்து பிளாங்கா வைப்போமா, எம்டியா வைப்போமா, இல்ல வேற ஏதாவது எப்படி இருக்கும் அந்த எம்ப்ளாயி ஐடி வந்து? இட் ஷுட் பி யூனிக், ரைட்? நீங்க ஒரு கம்பெனில வேலை பாக்குறீங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒரு யூனிக்கான ஒரு ஐடி இருக்கணும், கரெக்டா? ஸோ அப்போதானே வந்து எந்த எம்ப்ளாய்க்கு என்ன ஐடி இன்சர்ட் பண்ணியிருக்கோம், அவரோட டேட்டாவில் நம்ம வந்து யூனிக்கா ஃபிக்ஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு யூனிக் ரெக்கார்டு வேணும். அந்த யூனிக் ரெக்கார்டு நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி எம்ப்ளாயி ஐடி. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுங்க, இப்போ இந்த ரெக்கார்டு நம்ம என்ன பண்ணுவோம், பிரைமரி கே செட் பண்ணுவோமா? பிரைமரி கே செட் பண்ணுவோம். பிரைமரி கீனா இட் வில் யூனிக்லி ஐடென்டிஃபை a row in a table. இப்போ நான் ஒரு கம்பெனில 1 lakh எம்ப்ளாயிஸ் இருந்தாலும் எம்ப்ளாயி ஐடின்றது அந்த 1 lakhல ஒருத்தருக்கு ஒரு எம்ப்ளாயி ஐடி ஒண்ணுதான் இருக்கும், ரெண்டு இருக்காது. ஸோ அப்போ என்ன இருக்கும், யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு பிரைமரி கே இருக்கணும். அதனால வந்து நம்ம இப்போ எம்ப்ளாயி ஐடி வந்து யூனிக், பிரைமரி கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ எந்த மாதிரி கேசஸ்ல பிரைமரி கே யூஸ் பண்ணுவோம்? நிறைய டேட்டா இருக்கும்போது அதுல வந்து ஐ வாண்ட் டு யூனிக்லி ஃபெச் த டேட்டா. அந்த மாதிரி கேசஸ். ஓட்டர் ஐடி எடுத்துங்க, இந்தியாவில் 100 கோடி பேர் இருக்கும். ஒவ்வொரு எம்ப்ளாயி ஐடியும் ஒவ்வொரு சிட்டிசன்ஷிப்பை நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ஏதோ ஒரு ஆதார் கார்டு இருக்கலாம், இல்ல ஓட்டர் ஐடி இருக்கலாம், இல்ல பேன் கார்டு இருக்கலாம். அது எல்லாமே வந்து யூனிக்கா தான் இருக்கும். ஈவன் நீங்க ஒரே பேர்ல ஒரே நேம்ல வந்து நிறைய பேர் இருந்தாலுமே வந்து எவ்ரி ஒன் வில் பி டிஃபரெண்ட் பர்சன். ஸோ அந்த எம்ப்ளாயி ஐடி இல்ல ஓட்டர் ஐடி இல்ல ஆதார் கார்டு அந்த மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கீங்க. தட் வில் பிகம் a unique ஐடி டு ஐடென்டிஃபை பர்சன் இன் த கண்ட்ரி. அதே மாதிரி இந்த டேபிள்ல ஹலோ, யா சொல்லுங்க. சாரி சார். ஸோ எம்ப்ளாயி ஐடி வந்து இந்த இடத்துல வந்து நான் பிரைமரி கீ. ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல வந்து என்ன பண்றேன், டிஃபைன் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் நான் டிஃபைன் பண்றேன். மை டேட்டா ஷுட் பி யூனிக். நேம் வந்து எப்போது வந்து பிளாங்கா இருக்குமா நம்மளுக்கு வந்து? ஸோ நேம் வந்து நம்மளுக்கு டூப்ளிகேட் இருக்கலாம். இப்போ மெல்கோ சார்னு சொல்லி 2 பேர் இருக்கலாம், லோகநாதன் 2 பேர் இருக்கலாம், இல்ல வந்து ரமேஷ் 2 பேர் இருக்கலாம். ஆனா நேம் வந்து கம்பல்சரி வந்து எல்லாருக்கும் ஒரு நேம் இருக்கும். ஸோ அந்த நேம் வந்து நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்? அப்போ வந்து நான் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணலாம், பட் ஆனா வந்து என்ன பண்ணக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணுவோம். நாட் நல்னா நேம் வந்து எம்டியா இருக்கக்கூடாது. சில பேர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வச்சிருப்பாங்க. அப்போ ரெண்டுத்துல ஏதாவது ஒரு நேம் வந்து நம்மளுக்கு கம்பல்சரியா வேணும். அப்ப நேம் வந்து நான் வந்து பிரைமரி கே டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்? ஒரே நேம்ல பல பேர் இருப்பாங்க. அப்போ அது இந்த இடத்துல வந்து நான் வந்து யூனிக்கா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அது முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நான் வந்து அதுக்கு என்ன மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம்னா நாட் நல்லுன்னு அப்படின்ற மாதிரி எடுத்து. நாட் நல்ல அது வந்து எம்டியா இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஏஜ்னு ஒன்று இருக்கு. ஏஜ் வந்து ஜென்ரல் என்ன இருக்கும் நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிறக்கிறோம் அப்படின்னா ஏஜ் வந்து 1ல இருந்து 100க்குள்ள இருக்கணும்னு நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏஜ் வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ண முடியாது, ஒரே ஏஜ் நிறைய பேருக்கு இருக்கும். நான் என்ன பண்றேன், ஒரு கண்டிஷன் அப்ளை பண்றேன். என்னன்னா சப்போஸ் வந்து நான் வந்து ஓட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னா நான் வந்து அந்த சிஸ்டம் வந்து என்ன பண்றேன்னா என்னோட டேட் ஆஃப் பர்த் நான் என்ட்ரி பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1990 பிறந்திருக்கேன். அப்போ என்ன பண்ண சிஸ்டம் வந்து எனக்கு கரண்ட் டேட்டை கம்பேர் பண்ணி அவனோட ஏஜ் வந்து 18 இயர்ஸ்க்கு மேல இருந்தா மட்டும் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணு, அப்படின்னா எரர் த்ரோ பண்ணுன்னு சொல்லிடுறேன். இப்போ அந்த மாதிரி கேசஸ்க்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து செக் அண்ட் ஸ்டைன் வைக்கலாம். செக்னா என்னன்னா நான் வந்து எந்த மாதிரி டேட்டா வந்து இல்லை எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற டேட்டாஸ் வந்து அலோவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மேல் ஃபீமேல் அந்த ஜெண்டர் காலம் இருக்குல்ல, அதுல என்ன வரும், மேல் ஃபீமேல் இல்ல டிரான்ஸ்ஜெண்டர். நான் என்ன பண்றேன், எம் எஃப் இல்ல டி. எம் ஃபார் மேல், எஃப் ஃபார் ஃபீமேல், டி ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர். இந்த ரெக்கார்ட்ல ஜெண்டர் காலம்ல இந்த 3
தவிர்த்து நான் வேற எதுவும் எனக்கு அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து செக் கன்ஸ்டன்ஸ்க்கு போகலாம். அப்போ இதை தவிர்த்து யாராவது வந்து யாராவது ஏஓ இல்ல பிஓ இல்ல வேற ஏதாவது லெட்டரை வந்து ட்ரை டு இன்சர்ட் ஆர் அப்டேட் சிஸ்டம் வில் நாட் அலோ. அந்த மாதிரி இருக்கு வந்து நீங்க வந்து செக் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம். யூனிக் கன்ஸ்டன்ட் எதுக்குன்னா என் டேட்டா யூனிக்கா இருக்கணும், பட் ஆனா வந்து அதை வந்து நல்ல அலோவ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்க கேசஸ்க்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இமெயில் ஐடி இருக்கு. இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு இமெயில் ஐடி தான் இருக்கும். சில பேருக்கு இமெயில் ஐடியே இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணலாம், தே கேன் யூஸ் நல் யூனிக் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். யூனிக் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் அலோ த நல் வேல்யூ, பட் இட் won't allow the duplicate வேல்யூ. ஞாபகம் வச்சுக்க, பிரைமரி கீக்கும் யூனிக் கீக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பிரைமரி கீ வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும், பட் அட் த சேம் டைம் இட் வில் நாட் அலோ நல் வேல்யூஸ். நல் வேல்யூஸும் இது அலோவ் பண்ணாது. பட் யூனிக் கன்ஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட் வில் பி நோ டூப்ளிகேட் பட் அலோ நல் வேல்யூஸ். அந்த மாதிரி கேசஸ்க்கு நம்மளுக்கு வந்து யூனிக் கன்ஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். சப்போஸ் வந்து டிஃபால்ட் கன்ஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்றாரு. அவரோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கும்? பை டிஃபால்ட்டா ஆக்டிவ்னு இருக்கும். நான் ஒவ்வொருத்தரையும் போயிட்டு நான் இன்செர்ட் பண்ணும்போது ஆக்டிவ் நான் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. எப்போ போல ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்றாரு என்னோட ஆர்கனைசேஷன்ல, என் டேட்டா பேஸ்ல அவருக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி எம்ப்ளாயி ஐடி, நேம், ஏஜ், இமெயில் எல்லாம் என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து பை டிஃபால்ட்டா வந்து எனக்கு ஆக்டிவா தான் இருக்கணும் அப்படின்னா ஆக்டிவா வச்சுக்கலாம். இல்ல எனக்கு ஆக்டிவா வேணாம், அவரை வந்து ஹோல்டுல வைங்க, பை டிஃபால்ட்டா ஹோல்டு கொடுங்க, எல்லாம் முடிஞ்சு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃபர் லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஆக்டிவா மாத்துங்க அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்ணலாம்னா, நான் அந்த வேல்யூ கொடுக்கலன்னு வச்சுக்கலாம். இன்செர்ட் பண்ணும்போது பை டிஃபால்ட் இட் டேக் ஹோல்டு. இல்லைன்னா வந்து ஒரு ரெக்கார்டு வந்து நீங்க வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்றீங்க, அப்படி நம்ம என்ன பண்றோம், ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்றோம். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு எப்பப்பெல்லாம் நான் டிரான்சாக்ஷன் பண்றேனோ அந்த டேட் அண்ட் டைம் வந்து கேப்சர் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா. அப்ப நான் வந்து அந்த டேட் அண்ட் டைம் பை டிஃபால்ட்டா வந்து நான் இன்செர்ட் பண்ண அவசியம் கிடையாது. சிஸ்டமே நான் எந்த டைம்ல டேட்டா இன்செர்ட் பண்றனோ அந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கெட் டேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு சீக்வல்ல, கரண்ட் டேட் அண்ட் டைம் இன்செர்ட் பண்றதுக்கு. அவன் டேபிள் கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட் ஆஃப் கெட் டேட்னு கொடுத்துன்னு வச்சுக்கீங்களேன், இந்த ஏதாவது ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து இன்செர்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேசஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஐ வாண்ட் டு என்ஃபோர்ஸ் சம் கண்டிஷன். என் டேட்டா வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இட் வில் சேஞ்ச், உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு எம்ப்ளாயி டேபிள் எடுக்கும்போது என்னோட யூஸ் கேஸ் வந்து வேற. இன்கேஸ் நான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்றேன், இல்லை ஒரு ரீட்டைல் டிரான்சாக்ஷன் பண்றேன், இல்லை நான் வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து ஐ கேன் அப்ளை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பண்றாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த ப்ராடக்டோட குவான்டிட்டி வந்து டியூ டு ரொம்ப டிமாண்ட், ஒரு கோவிட் டைம் வச்சுக்கீங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், ஒரு ரைஸ்க்கோ ஏதோ வாங்க வராங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 5 கிலோக்கு மேல கொடுக்காது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். நிறைய தடவை பார்த்துருக்கீங்களா? நிறைய கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப டிமாண்டா இருக்கு, ரொம்ப வந்து ப்ராடக்ட் வந்து ஷார்ட்டா இருக்கு, அதனால வந்து என்னன்னா ஒருத்தருக்கு வந்து 3 கிலோக்கு மேல ரைஸ் கொடுக்காதீங்கல்ல, இல்ல 5 கிலோக்கு மேல ஆயில் கொடுக்காதீங்க அப்படின்னா யூ கேன் டிஃபைன் த கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ அதை தவிர்த்து வேற யாராவது என்ட்ரி பண்றாங்க அப்படின்னா கூட நீங்க வந்து 3 கிலோக்கு பதில் 5 கிலோ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னு வச்சு இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணாலே சிஸ்டம் will automatically throw the error. நீங்க வந்து 3 கிலோக்கு மேல ஒரு ஆளுக்கு வந்து கொடுக்க கூடாது. யூ ஷுட் கிவ் வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் 1 to 3 குள்ள தான் கொடுக்கணும். அதுக்கு மேல போச்சுன்னா நீங்க வந்து அலோவ் பண்ணாதீங்க சொல்லி சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களை பிளாக் பண்ணிடும். சிலது நம்ம அப்ளிகேஷன் லெவல்லையும் பண்ணலாம், பட் சீக்வல் லெவல்லையும் டேட்டா லெவல்லையும் we can able to force some rules to restrict. அதாவது என்னன்னா, இந்த டேட்டா வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து இன்செர்ட் பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் ஒன்று இருக்கு. ஸோ ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்கும் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஐ வில் டெல் யூ வாட் இஸ் தட் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் ஆல் திஸ். இது வரைக்கும் டவுட் இருக்காம இருக்காது? இப்போ நான் சொன்னேன் 5 கன்ஸ்ட்ரெயின்ட், பிரைமரி கீ, நாட் நல், யூனிக், அதுக்கப்புறம் செக் கன்ஸ்ட்ரெயின்ட், நாட் நல். யாருக்காவது ஏதாவது புரியலையா, இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? நான் ஃபாரின் கீ போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு மேக் ஷூர் எவ்ரி ஒன் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட். சார், ஒரு கன்ஸ்ட்ரெயினை பிரேக் பண்ணா எரர் வருமா, இல்லை நம்ம அதுக்கு ஏதாவது மெசேஜ் ஏதாவது த்ரோ பண்ற மாதிரி ஏதாவது செட் பண்ணிக்கலாம்? நீங்க மெசேஜ்ல எதுவும் டிஃபைன் பண்ண முடியாது. நீங்க என்னன்னா, இந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு நீங்க ரூல் அப்ளை பண்ணலாம். அந்த ரூல் யாராவது வயலேட் பண்ணாங்கன்னா சிஸ்டமே வந்து அந்த எரர் மெசேஜ் த்ரோ பண்ணும். ஓகே சார். அந்த என்ன மாதிரி மெசேஜ் வரும்ன்றது நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் லைவா. ஸோ அதில் வந்து நீங்க பார்க்கலாம்.
ஸோ எப்படி வந்து கன்ஸ்டன்ஸ் வந்து எரர் த்ரோ பண்ணும் அப்படின்றதுனா நீங்க என்ன ரூல் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த ரூலே அப்படி மெசேஜ் உங்களுக்கு வரும். நீங்க இந்த மாதிரி வந்து ரூலை வந்து வயலேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஷூர் சார். வேற யாருக்காவது டவுட்ஸ்? கன்ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்டர்வியூல இருந்தும் சரி, நீங்க ஒரு ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, இல்ல யாராவது ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றீங்களாலும் சரி, கன்ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ கொஞ்சம் கவனமா எல்லாரும் லிசன் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபாரின் கீ கன்ஸ்டன்ட் போறேன். இப்போ என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு, எம்ப்ளாயி டேபிள். இன்னொரு டேபிள் வந்து டிபார்ட்மெண்ட் ஒரு டேபிள் இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்றேன் நான் வந்து என்கிட்ட எம்ப்ளாயி ஐடி ஒன்று இருக்கு, நேம் இருக்கு. ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கும்ல, அதுக்கு ஒரு ஐடி இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஐடி தென் டிபார்ட்மெண்ட் நேம். இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு டேபிள் வச்சிருக்கேன், டிபார்ட்மெண்ட் மாஸ்டர். அதுல டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கும், டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து ஒன்னு வந்து ஐடின்னு டிஃபைன் பண்றேன், 2 வந்து ஹெச்ஆர்னு டிஃபைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு இதுல 2 வேல்யூ தான் இருக்கு. இது வந்து எம்ப்ளாயி ஐடி 1, சப்போஸ் நேம் வந்து லோகநாதன் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் டிபார்ட்மெண்ட் ஐடி 1, நேம் வந்து சப்போஸ் வந்து ஐடின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2ன்னு இருக்கும், இங்க வந்து ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 2, அவர் வந்து ஹெச்ஆர். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், 3வது ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்றேன். என்னன்னு எம்ப்ளாயி ஐடி 3, நேம் வந்து விஜய்னு ஒரு நேம் என்டர் பண்றேன். அவர் டிபார்ட்மெண்ட் வந்து 3, நான் ஃபைனான்ஸ் என்ட்ரி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவேன், நான் வந்து டேபிள் கிரியேட் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து இந்த டேபிளை ரெஃபர் பண்ணு, இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை தவிர்த்து வேற ஏதாவது வந்துச்சுன்னா இங்க அலோவ் பண்ணாத. திஸ் இஸ் கால்டு ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. இதுக்கு பேர் வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி ஏதாவது கேட்டாங்கன்னா இதான். என்னன்னா, நான் ஏதாவது ஒரு ரெக்கார்டை நான் இன்சர்ட் பண்றேன், அந்த ரெக்கார்டு வந்து நான் எந்த டேபிளை ரெஃபர் பண்றேன், விச் மீன்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் மாஸ்டர் இருக்குல்ல, இந்த டேபிள் நான் ரெஃபர் பண்றேன். இந்த டேபிள் ரெக்கார்டு இல்ல, பட் ஐம் ட்ரைங் டு இன்சர்ட் தட் ரெக்கார்ட், இட் வில் கிவ் எரர். அப்புறம் என்ன பண்றேன், நான் வந்து இல்லாத மாஸ்டர்ல இல்லாத ஒரு ரெக்கார்டை வந்து நான் இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா ஐம் கண்ட்ரோலிங். பிகாஸ் என்கிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஒன்று இல்ல, இல்லாத டிபார்ட்மெண்ட் யாரோ தப்பான ரெக்கார்டு இன்சர்ட் பண்றாங்கன்னா ஐம் ரெஸ்ட்ரிக்டிங் தட் ரெக்கார்ட். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபாரின் கீ கன்ஸ்டன்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இதுல ரொம்ப ஒரு விஷயம் முக்கியமா இருக்கணும். நீங்க இந்த மாதிரி ஃபாரின் கீ கன்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணும்போது இந்த காலம் வந்து ஒன்னு பிரைமரி கீயா இருக்கணும், இல்ல யூனிக் கீயா இருக்கணும். இந்த காலம் வந்து பிரைமரி கீயோ இல்ல யூனிக் கீயோ இல்லைன்னா நீங்க வந்து இதுக்கு இந்த டேபிளுக்கு இந்த டேபிளுக்கும் வந்து பிரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, இந்த 2 டேபிள் சேர்ந்து இட் ஹாஸ் டு யூனிக்லி ஐடென்டிஃபை த ரெக்கார்டு. இப்போ 1னா எனக்கு வந்து ஐடின்னு தெரியணும், 2னா ஹெச்ஆர்னு தெரியணும். அந்த மாதிரி எனக்கு வந்து ரெக்கார்டு வந்து யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ண என்னால முடியல அப்படின்னா யூ கான்ட் ஏபிள் டு கிரியேட் a primary and foreign key constraint. உங்களால வந்து ரிலேஷன்ஷிப் கொடுக்க முடியாது. It will directly it will throw the error. நீங்க வந்து அந்த 2 காலமும் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி கீயா இருக்கணும், இதுவும் இல்ல இதுவும் பிரைமரி கீயா கம்பல்சரியா இருக்கணும், இல்ல யூனிக் கன்ஸ்ட்ரெயினா இருக்கணும். அப்படி இல்லைன்னா யூ கான்ட் ஏபிள் டு கிரியேட் a primary key or foreign key ரிலேஷன்ஷிப் உங்களால பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு பிரைமரி கீ தான் இருக்க முடியும். ஒரு டேபிளுக்கு மோர் தென் 1 பிரைமரி கீ அலோவ்டு கிடையாது. நீங்க எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். 6 கன்ஸ்ட்ரெயின், பிரைமரி கீ, ஃபாரின் கீ, யூனிக் கீ, நாட்னல், செக் கன்ஸ்ட்ரெயின் எல்லாத்தையும் நீங்க ஒரே டேபிளுக்கு 6 காலமுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் பிரைமரி கீன்னு வரும்போது ஐ கேன் ஏபிள் டு அப்ளை ஒன்லி 1 காலம். வெரி இம்பார்ட்டன்ட், அது ஞாபகம் வச்சுங்க. நீங்க 2வது காலமுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா இட் வில் டைரக்ட்லி ஸ்ட்ரைட் அவே இட் வில் த்ரோ த எரர். நீங்க வந்து பிரைமரி கீ வந்து கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபாரின் கீன்னு நீங்க வரும்போது ஞாபகம் வச்சுக்கணும், போத் காலம் சுட் பி எய்தர் யூனிக் கீ ஆர் பிரைமரி கீ. விச் மீன்ஸ் இந்த டேபிள்ல ஒரு ரோ யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணும். யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுன்னா இந்த ஐடி மூலமா எந்த டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணாலும் எனக்கு ஒரே ஒரு ரோ தான் வரணும். அதே மாதிரி எம்ப்ளாயி டேபிள்ல வந்து இந்த காலம் நான் பிரைமரி கீன்னு சொன்னேன்னா, இப்போ அந்த டேபிள்ல நான் எம்ப்ளாயி ஐடி 1ன்னு போட்டா எனக்கு ஒரே ஒரு ரெக்கார்டு தான் வரணும். அந்த மாதிரி இட் வில் யூனிக்லி ஐடென்டிஃபை a ரெக்கார்டு அப்படின்ற பட்சத்துக்கு தான் we can definitely go for the primary key constraint or unique key constraint. பட் இதுல வந்து you have to be very careful. அந்த பிரைமரி கீ, யூனிக் கீ, நாட் நல் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது.
யாருக்கா டவுட் இருக்காமா? பிரைமரி கீ, ஃபாரின் கீ, நார்மல், யூனிக், செக் அண்ட் ஸ்டெயின் டவுட் இருக்கா? சார் அந்த ஃபாரின் கீல வந்து டிபார்ட்மெண்ட் ஐடின்னு நீங்க 2 டேபிள்லயும் வச்சிருக்கீங்க. அந்த 2மே யூனிக்கா இருக்கணுமா? அப்படி கொடுக்கணுமா? டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கிற வேல்யூ தான் வந்து நீங்க வந்து எம்ப்ளாயி டேபிள் இன்சர்ட் பண்ண முடியும். ஆனா ஒரே எம்ப்ளாயி வந்து மல்டிபிள் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வந்து மல்டிபிள் எம்ப்ளாயிஸ் வேலை பார்ப்பாங்க. சப்போஸ் ஐடில ஒரு 100 எம்ப்ளாயி இருப்பாங்க. அதனால வந்து என்னன்னா நீங்க எம்ப்ளாயி ஐடி ஒன்னும் வந்து எம்ப்ளாயி ஐடி ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஐடி ஒன்னும் வந்து எம்ப்ளாயி ஐடி ஒன்னும் அவர் டிபார்ட்மெண்ட் ஐடி ஒன்னுல இருக்கலாம். எம்ப்ளாயி ஐடி 2 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஐடில இருக்கலாம். இது பிரச்சனை கிடையாது. பட் ஆனா டிபார்ட்மெண்ட் மாஸ்டர் இல்லாத ஒரு வேல்யூ வந்து நான் புதுசா இன்சர்ட் பண்ணா மட்டும் தான் ப்ராப்ளம். லோகநாதன் எஸ் சார். மாஸ்டர் டேபிள்ல எந்த இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வந்து சைல்ட் டேபிள் வரும். பேரண்ட் டேபிள்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அதை மட்டும் தான் நீங்க வந்து சைல்ட் டேபிள் யூஸ் பண்ண முடியும். அப்படிதானே? கரெக்ட் சார். எந்த அது பேரண்ட் சைடு சொல்றதை விட என்னன்னா நம்ம எந்த டேபிள் ரெஃபர் பண்ணி ஃபாரின் ரிலேஷன்ஷிப் பண்றோமோ அந்த டேபிள்ல அந்த ரெக்கார்டு இருக்கணும். இல்லைன்னா நீங்க இன்சர்ட் பண்ண முடியாது. டவுட்னா கேட்டுங்க. இந்த இன்ஃபோ தெரியும் எனக்கு. உங்களுக்காக பேசுறேன். இது ரொம்ப ரொம்ப கேட்டுங்க. முக்கியமான கான்செப்ட் இந்த ஃபாரின் கீ பிரைமரி கீ செக் பண்ணீங்க. இப்போ இது உங்களுக்கு புரியலன்னா நீ வரக்கூடிய கிளாஸ் எதுவுமே வந்து உங்களால வந்து நீங்க வந்து ஒரு டேபிளுக்கு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றதோ இல்லை நீங்க ஜாயின்ஸ் கிரியேட் பண்றதோ எதுவுமே வந்து உங்களுக்கு புரியவே புரியாது. பிகாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த டேபிள் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு டேபிளோட டிசைனோ ஒரு ஆர்கிடெக்சரோ இல்ல அதோட காலமோ அதோட டேட்டா டைப்போ அதுல அப்ளை பண்ற ரூல்ஸோ நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா then you should not go to the further level. ஓகே the next ஃபாரின் கீ மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? அது டெஃபினிஷன் சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்து. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெஃபினிஷன் எல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்லைட்ல இருக்கு. நான் உங்களுக்கு டெக்னிக்கல் டெஃபினிஷன் நான் சொல்றேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ராக்டிகலா எதுக்கு வந்து ஃபாரின் கீ போகும், அது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு எம்ப்ளாயி டேபிள் இருக்கு மேடம். இப்போ ஒரு கம்பெனில எம்ப்ளாயி இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவார். கரெக்டுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மாஸ்டர்ஸ் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து எம்ப்ளாயினா அதுக்கு ஒரு தனி மாஸ்டர்ஸ் இருக்கும். எனக்கு இப்ப நீங்க சொன்னது அது புரிஞ்சுது. அந்த மாஸ்டர் டேபிள் வச்சு நம்ம ரெஃபர் பண்றது நீங்க சொன்னது அது புரிஞ்சுது. வாட் இஸ் அ ஃபாரின் கீ அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் சொல்லுங்களேன். அது இதுல எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. ஃபாரின் கீ தான் சொல்றேன். இப்போ பாருங்க, இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கு. இப்போ நான் ஃபாரின் கீயை மட்டும் தனியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஃபாரின் கீ இன்னொரு டேபிள் நான் லிங்க் பண்ணி தான் பண்ண முடியும். ஃபாரின் கீ will not work independently. It is always created based on one more column, one more table இருக்க காலம். அதாவது என்னன்னா 2 டேபிள் இருக்கிற காலம் வந்து நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் கொடுப்போம். ஸோ அதுக்கு தான் வந்து அது ஃபாரின் கீ. ஃபாரின் கீ மீன்ஸ் ஐ எம் கிவிங் another டேபிள். ஸோ அதனால தான் அது வந்து ஃபாரின். ஏதோ எங்கேயோ இருக்கு அந்த டேபிளுக்கு இது இருக்கும். எந்த டைரக்டா அந்த லிங்க் கிடையாது. பட் என்னன்னா இன்டைரக்டா ஐ எம் ஃபோர்சிங் சம் ரூல். இந்த டேட்டா வந்து இங்க இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து அதில் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட எம்ப்ளாய் ஐடி, இப்போ ஒரு எம்ப்ளாய்னா ஒரு எம்ப்ளாய் ஐடி இருக்குல்ல, எம்ப்ளாய் ஐடி இருக்கும். நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல அந்த மாஸ்டர் காலம் அந்த இது டேபிள் வச்சிருக்கீங்க. அந்த மாஸ்டர் டேபிள்ல இருக்கிற வேல்யூஸ் வந்து இருந்தா மட்டும்தான் இதுல வந்து என்டர் பண்ண முடியும். அதுல இல்லன்னா இதுல என்டர் பண்ண முடியாதுன்னு அதுக்குதான் ஃபாரின் கீ, வேற எதுவும் கிடையாது. அதான் ஃபாரின் கீ. ஓகே ஓகே இப்போ புரிஞ்சுச்சு. ஓகே, எனிவே நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மேடம். நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. ஐ வில் ஷோ இந்த ரியல் டைம். உங்களுக்கு வந்து நான் வந்து வாட் ஹேப்பன், நம்ம வந்து அந்த மாதிரி வந்து இல்லாத டேட்டா இன்சர்ட் பண்ண என்ன ஆகுன்றது ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே ஆஃப்டர் தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். யா ஓகே தேங்க் யூ. வேற ஏதாவது சார் அந்த யூனிக் கீ வைக்கணும்னு சொன்னீங்க சார். யூனிக் கீ இல்ல பிரைமரி கீ எந்த இதுக்கு சார் வைக்கணும்? 2 டேபிளுக்கும் எதுக்காக? இது கண்டிப்பா ஏதாவது ஒரு காலம்ல இருந்தா போதுமா? இல்ல பர்டிகுலரா இப்ப டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்னு 2 டேபிளுக்கும் இருந்துச்சுன்னா அந்த ஒரு காலத்துக்கு மட்டும் யூனிக் அந்த கீ வைக்கணுமா சார்? இப்போ பிரைமரி கீ நீங்க சொன்னாலே தட் இஸ் பை டிஃபால்ட் காம்பினேஷன் ஆஃப் யூனிக் பிளஸ் நாட் நல். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பிரைமரி கீன்னு நீங்க சொல்லிட்டாலே அந்த காலம் வந்து பிரைமரி கீனா அந்த பிரைமரி கீ வந்து யூனிக்கா தான் இருக்கும். டூப்ளிகேட் ரோ இன்சர்ட் பண்ண எம்ப்ளாய் ஐடி 1 ஒரு தடவை தான் வரும். 2வது தடவை 1 நீங்க இன்சர்ட் பண்ண முடியாது.
செகண்ட், இது வந்து நல் வேல்யூஸ் அலோவ் பண்ணவே பண்ணாது நீங்க பிரைமரி கீ டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா. ஓகேங்களா? இது வந்து பிரைமரி கீ. இது வந்து எந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு வேணும்ன்றது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் உங்களோட கிரைட்டீரியா பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனில போறீங்க அப்படின்னா எம்ப்ளாய் ஐடி வந்து யூனிக்கா இருக்கணும், அது வந்து எம்டியா இருக்கக்கூடாது. அப்போ அதை வந்து நான் பிரைமரிக்கே நான் டிஃபைன் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒன் மை யூஸ் கேஸ். யூனிக் கன்ஸ்டன்ட் எப்போ இருக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் ஐடி இருக்கு. இமெயில் ஐடி வந்து எனக்கு யூனிக்கா தான் இருக்கும். ஒரே இமெயில் ஐடி 2 பேருக்கு இருக்குமா? இருக்காது. ஆனா சில பேருக்கு வந்து இமெயில் அக்கௌண்ட்டே இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்? நான் வந்து பிளாங்கா வைக்கணும். அப்போ ஐ கேன் அலோவ் த நல் வேல்யூஸ். ஸோ எந்த இடத்துல வந்து எனக்கு வந்து யூனிக்கா இருக்கணும், நல் வேல்யூஸ் அலோவ் பண்ணக்கூடாதோ அங்க நீங்க பிரைமரி கீயை டிஃபைன் பண்ணுங்க. எங்க வந்து எனக்கு வேல்யூ யூனிக்கா இருக்கணும் பட் நான் எம்டி வேல்யூஸ் வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்துல யூ கேன் கோ ஃபார் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட். அது எந்த மாதிரி ஒவ்வொரு யூஸ் கேசஸ்க்கு மாறும். ஸோ அது எங்க வேணுமோ அது நம்ம கன்வீனியன்ட் தான். யூ கேன் டிஃபைன் இட். புரிஞ்சாப்பா? ஓகே சார், தேங்க்யூ. கிளியரா? ஓகே சார். இல்ல ஓகே இல்ல கிளியரா புரிஞ்சுதா? சார் எனக்கு இது ரொம்ப கிளியரா புரிஞ்சது. அந்த ஃபாரின் கீ பண்ணும்போது நீங்க சொன்னீங்களா, ஆமா. கண்டிப்பா ஏதாவது 2 டேபிள்லயுமே ஒரு யூனிக் கீ இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா? அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். 2 டேபிள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குல்ல தம்பி, சப்போஸ் இந்த இந்த ஒரு இது வந்து பிரைமரி கீ ஃபாரின் கீன்னு வச்சுக்க, இந்த ரிலேஷன்ஷிப் சொன்னோம் இல்லையா? இந்த ஃபாரின் கீ பண்றப்போ இந்த எந்த டேபிள் வந்து இப்போ இதுல வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 1 2ன்னு சொன்னோம் இல்லையா? எனக்கு ஐடி ஹெச்ஆர்ன்னு இருக்கும் இல்லையா? இந்த காலம் வந்து எதர் பிரைமரி கீயா இருக்கணும் இல்ல யூனிக் கீயா இருக்கணும் டிஃபைன் பண்ணும்போது கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்றேன். அதே மாதிரி இந்த காலமும் பிரைமரி கீயா இல்ல யூனிக் கீயா இருந்தா மட்டும்தான் நீங்க பிரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் கொடுக்க முடியும். நீ ஃபாரின் கீ எல்லாம் மறந்துட்டீங்க. முதல்ல வந்து நீ வந்து ஃபாரின் கீ கொடுக்க போற அப்படின்னா 2 டேபிள் இருக்கிற ஏதாவது ஒரு காலம் வந்து யூனிக்கா இருக்கணும் இல்ல பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயினா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து இந்த டேபிள்ல இருந்து இந்த டேபிளுக்கு முன்னால அப்ளை பண்ண முடியும். அப்படி யூனிக்கா இல்லைன்னா நீ வந்து ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் பண்ணவே முடியாது. டைரக்டா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே எரர் அடிச்சிடும். நீ வந்து அந்த டேபிள் வந்து ஒரு பிரைமரி கீயும் கிடையாது, யூனிக் கீயும் கிடையாது. நீ வந்து எனக்கு வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி டைரக்டா அது வந்து எரர் த்ரோ பண்ணிடும். ஓகே இது வந்து சார், கிளியர் சார். இப்போ நான் தெளிவா என்னன்னா புரியுது. ஒரு கண்டிஷன் என்னன்னா, நான் ஒரு வேலை நான் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னும் ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நான் அந்த வேலையை பண்ண முடியாது. இந்த டேபிளுக்கு இப்போ நான் இங்க வந்து 3ன்னு ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து இங்க இந்த டிபார்ட்மெண்ட் மாஸ்டர்ல இந்த 3ன்றதே கிடையாது. ஏன்னா நான் இந்த டேபிள் வந்து என்ன பண்ணுது, இங்க ரெஃபர் பண்ணும். நான் தான் லிங்க் நான் சொல்லியிருக்கேன், நீ இந்த டேபிளை ரெஃபர் பண்ணு, இங்க வேல்யூ இருந்தா மட்டும் நீ இன்சர்ட் பண்ணி இல்லைன்னா பண்ணாத. தட் இஸ் கால்டு ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி ஆர் ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப். ஸோ இது எதுக்குன்னா இட் வில் மெயின்டைன் த ப்ராப்பர் டேட்டா. நான் வந்து இந்த மாஸ்டர்ல இருக்கிற டேட்டாஸ் மட்டும் தான் நான் மெயின்டைன் பண்ண, இல்லாத டிபார்ட்மெண்ட் டேட்டா வந்து நான் இன்சர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஐ எம் அப்ளைங் சம் கண்டிஷன். இப்போ இது புரிஞ்சுது சார், இப்படி தெளிவா. ரைட். ஸோ இதுதான் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் மேக் ஷூர் தட் காலம் cannot be left empty. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அந்த காலம் வந்து எனக்கு வந்து எம்டியா இருக்கக்கூடாது இல்ல பிளாங்கா இருக்கக்கூடாது எப்போ நினைக்கிறோமோ தட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூ கேன் கோ ஃபார் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றீங்க, அந்த ஃபார்ம்ல வந்து நேம் வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது என்னன்னா வந்து அந்த நேம் வந்து எம்டியா இருக்கக்கூடாது. அந்த நேம் எம்டியா இருந்தா யூ cannot சப்மிட் த ஃபார்ம். அது எந்த மாதிரி ஃபார்ம் ஆனாலும் இருக்கட்டும். நீங்க பேங்க்குக்கு போகலாம், ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணலாம், அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு நீங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். அது நீங்க சிஸ்டம்லயே நீங்க வந்து ஒரு எழுதும்போது நீங்க பேப்பர்ல எழுதும்போது நீங்க பிளாங்க் அவுட் ஆகும். என்ன சொல்லுவாங்க கேஷியர், சார் நேம் எழுதல கொடுங்கன்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவாங்க. அதே நீங்க வந்து சிஸ்டம்ல வந்து நீங்க வந்து ஒரு ஃபார்மை ஃபில் பண்றீங்க அப்படின்னா உங்க நேம் வந்து எம்டியா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எம்டியா இருந்தா என்ன பண்ணு, டைரக்டா ஃபார்ம் வில் ரிஜெக்ட். ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம், நாட் நல் வந்து டிஃபைன் பண்ணலாம். செகண்ட் வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட். யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னா, எனக்கு அந்த காலம்ல வந்து எல்லா வேல்யூவும் டிஃபரெண்டா இருக்கணும். அதாவது மீன்ஸ் டூப்ளிகேட் அலோவ் பண்ணக்கூடாது. பட் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியலன்னா நான் வந்து எம்டியாவோ இல்லை பிளாங்காவோ வச்சுக்கலாம். அந்த மாதிரி கேசஸ்க்கு யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் அட்ரஸ் வந்து உங்க கான்டாக்ட்ல வந்து யூனிக்கா இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு இமெயில் ஐடி தான் இருக்கும். சில பேருக்கு வந்து இமெயில் ஐடியே இருக்காது. எனக்கு இமெயில் அக்கௌண்ட்டே இல்லைங்க, இமெயில் அட்ரஸே கிடையாது அப்படின்னா யூ கேன் கீப் பிளாங்க். தட் இஸ் நாட் மேண்டேட்டரி.
அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து நீங்க வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து போகலாம். பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட். பிரைமரி கீ என்னன்னா எனக்கு ரெக்கார்டு யூனிக்காவும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு காம்பினேஷன் தான் பிரைமரி. வெரி சிம்பிள். நாட் நல்லாவும் இருக்கக்கூடாது, ரெக்கார்டு வந்து யூனிக்காவும் இருக்கணும். இட்ஸ் a combination of not null plus unique and ensure each row can be found uniquely. ஒவ்வொரு ரோவும் எனக்கு வந்து டிஸ்டிங்டா யூனிக்கா இருக்கணும். எந்த ரெக்கார்டு நீங்க வந்து அந்த பிரைமரி கீ டிஃபைன் பண்ணி எந்த காலம் நீங்க வந்து டிஃபைன் பண்ணிருக்கீங்களோ அதை வச்சு நீங்க ஒரு ரெக்கார்டை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு டேட்டா தான் வரும், உங்களுக்கு மல்டிபிள் டேட்டா வராது. தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் பிரைமரி கீ. இது மூணும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நாட் நல்ல யூனிக் பிரைமரி அப்படின்றது. பிரைமரிஸ் காம்பினேஷன் நீங்க வந்து ஒரு காலம் பிரைமரி கீன்னு டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அங்க நாட் நல்ல நீங்க மென்ஷன் பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா இம்ப்ளிசிட்லி இன்க்ளூட்ஸ் யூனிக் பிளஸ் நாட் நல். நீங்க யூனிக்னு டிஃபைன் பண்ணீங்கன்னா அது வந்து யூனிக்கா இருக்கும், பட் இட் வில் அலோ நல் வேல்யூஸ். ஸோ உங்களோட யூஸ் கேஸை பொறுத்து யூ கேன் டிஃபைன் யுவர் காலம்ஸ். ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். ஃபாரின் கீ என்ன பண்ணணும்? இட்ஸ் கிரியேட் a link between two table. It ensures that a value in one table must exist in another table. நம்ம பார்த்தல டிபார்ட்மெண்ட் டேபிள்ல அந்த வேல்யூ வந்து கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் I can able to insert into another table. ஃபார் எக்ஸாம்பிள், எம்ப்ளாயி must be assigned to a real department. நிஜமாலுமே அது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கணும் என்கிட்ட. வந்து எங்க இருக்கணும், எந்த டேபிள் நான் ரெஃபர் பண்றோம், டிபார்ட்மெண்ட் மாஸ்டரா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லாத வேல்யூ நான் வந்து இன்சர்ட் பண்ணேன்னா இட் won't allow to insert into the employee table. அதுதான் வந்து ஃபாரின் கீ. வேற டெஃபினிஷன் கேட்டீங்களா மேம்? ஃபாரின் கீ இஸ் creates a link between two table. It ensures that a value in one table must exist in another table. அதுதான் வந்து இதுக்கு உண்டான ப்ராப்பர் டெஃபினிஷன். செக் கன்ஸ்ட்ரெயின்ட். செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னன்னா நீங்க வந்து யூ கேன் அப்ளை சம் ஒரு ரெக்கார்டு வந்து இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி இல்லை அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், பர்சனோட ஏஜ் வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்றேன் அப்படின்னா அவருக்கு ஏஜ் வந்து 18 to 100 இருக்கணும். அந்த மாதிரி கேசஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா somebody trying to insert the record or update the record ஒரு 10 இல்லை 15 பாத்தீங்கன்னா இப்போ இன்சர்ட் பண்ணும்போது மட்டும் நம்ம இது ஒர்க் ஆகாது. அப்டேட் பண்ணும்போது கூட இது இந்த ரூல்ஸ் அப்டேட் ஆகும். நான் இப்போ இன்சர்ட் பண்ணும்போது வந்து 18 கொடுத்துட்டு when somebody trying to update into ஏஜ் வந்து 10 மாத்தினா கூட still it won't allow. அப்பவும் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து பிளாக் பண்ணும். நீங்க வந்து 18 இருந்து 100 கொடுத்துருக்கீங்க, அதுக்கு கீழேயோ இல்ல 100 விட அதிகமா கொடுத்தாலும் சிஸ்டம் will not allow. அந்த மாதிரி கேசஸ்க்கு you can go for check constraint. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னன்னா நீங்க வந்து ஒரு காலம் வந்து டிஃபைன் பண்ணும் போதே அதுக்கு ஒரு டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ கொடுத்துறேன். நான் வந்து இப்போ இந்தியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் பண்றேன்னு வச்சுக்கீங்களேன். நான் வந்து ஒரு இந்தியாவில வந்து எனக்கு அக்கௌண்ட் இருக்கு, என்னோட டிரான்சாக்ஷன் ஃபுல்லா நான் வந்து ஐஎன்ஆர்ல பண்றேன் அப்படின்னா பை டிஃபால்ட் என்ன பண்ணுவேன், நான் வந்து என்னுடைய கரன்சி டைப் வந்து ஐஎன்ஆர்னு டிஃபைன் பண்ணிடுவேன். ஸோ whenever I'm doing the transaction by default நான் வந்து ஐஎன்ஆர்னு இன்சர்ட் பண்ணிடுவேன் என்னோட கரன்சி டைப். அதே மாதிரி வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு கம்பெனில ஜாயின் பண்றாரு அப்படின்னா எனக்கு பை டிஃபால்ட்டா அந்த ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணும்போது ஆக்டிவ்னு இருக்கணும். அந்த மாதிரி கேசஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்னா காலம் டிஃபைன் பண்ணும்போது நீங்க கொடுத்தலாம் என்ன மாதிரி வேல்யூஸ் வந்து வரணும்ன்றது. அதுக்கு பேர் தான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். இதுதான் வந்து இதனுடைய மொத்தம் 6 டெஃபினேஷனும் எக்ஸாம்பிளும். இது வரைக்கும் யாருக்காவது புரியல சொல்லுங்க. புரியலன்னா நம்ம வந்து புரிஞ்சுதுன்னா ஓகே, யூ கேன் கோ இன்டு த எக்ஸாம்பிள். புரியலன்னா நான் இங்கே ஹோல்ட் பண்றேன் ஒரு 2 minutes, நீங்க உங்க கொஸ்டினை கேட்கலாம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் இவ்வளவுதான், இதுதான் மொத்தமே இவ்வளவுதான், இதுக்கு மேல வேற எதுவும் கிடையாது. 6 கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான். ஃபாரின் கீல ரெண்டு டேபிள்ல காலம் மேட்ச் பண்றோம்ல சார்? ஃபாரின் கீல 2 காலம் இது பண்றோம் இல்லையா, ரெஃபர் பண்றோம் இல்லையா? ஆமாங்க. அந்த காலம் நேமும் ஒரே நேமா இருக்கணுமா இல்ல நேம் வேறையா இருக்கலாமா? காலம் நேம் ஒன்னா இருக்கணும் அவசியம் கிடையாது. நேம் எஸ் நேம் ஒன்னா இருக்கணும், கரெக்ட். ஏன்னா வந்து அந்த அந்த இந்த பிரைமரி கீழ இந்த எம்ப்ளாயி டேபிள் இருக்கிற காலமும் அதுதானே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். பிகாஸ் நம்ம காலம் நேம் தானே வந்து ஃபாரின் கீல பண்ண போறோம். 100% இட் ஷுட் பி ஈக்குவல். இல்ல அதான் நீங்க வேல்யூன்னு சொல்றீங்க, அதான் சொல்றேன். ஒரு வேல்யூ மட்டும் செக் பண்ணுவா இல்ல காலம் நேம் செக் இல்ல காலம் நேம் இருக்கணும். காலம் நேம் டிபார்ட்மெண்ட் மாஸ்டர் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்குன்னா எம்ப்ளாயி மாஸ்டர்லயும் வந்து நீங்க டிபார்ட்மெண்ட் ஐடின்னு தான் காலம் இருக்கும். ரெண்டுமே ஒரே நேம்ல தான் இருக்கணும். ஒரே நேம்ல இருந்தா பெட்டர். ஒரே நேம்ல இருக்கணும். அப்பதான் வந்து அப்படி வேற நேம்ல நீங்க வச்சீங்கன்னா நீங்க என்ன நேம் வைக்கிறீங்களோ அந்த நேமுக்கு வந்து யூ ஹாவ் டு கீப் தட் காலம் லிங்க் கரெக்டா கொடுக்கணும். இப்போ நான் வந்து டிபார்ட்மெண்ட் மாஸ்டர்ல இருந்து டிபார்ட்மெண்ட் ஐடின்னு வைக்கிறேன். ஆனா என்னன்னா 100% வந்து சேமா இருக்கணும் அப்படின்றத ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் இட் சுட் பி சேம். நீங்க டிஃபரன்ஸா வச்சீங்க அப்படின்னா பிரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் கொடுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அந்த டேபிள்ல வந்து டிபார்ட்மெண்ட் மாஸ்டர்ல இருந்து டிபார்ட்மெண்ட் ஐடி நீங்க வச்சிருப்பீங்க, சப்போஸ் டிபிடி ஐடின்னு.
இங்க வைக்கும்போது டிஐடி இல்ல வேற ஏதாவது நேம் வச்சீங்கன்னா எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். எனக்கு வந்து நான் வந்து எந்த காலத்துக்கு வந்து நான் பிரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் கொடுக்கணுன்றது சம்படி வேற யாராவது நீங்க ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கீங்க. நாளைக்கு புதுசா யாராவது ஒருத்தர் வந்து அந்த டேபிள் ரெஃபர் பண்ணும்போது கான்ட் ஏபிள் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் த பிரைமரி கீ ஃபாரின் ரிலேஷன்ஷிப் என்னன்றது கான்ட் ஏபிள் டு ஐடென்டிஃபை ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ பெட்டர் இட் இஸ் ஸ்டாண்டர்ட் அப்ரோச் கிவ் த சேம் காலம் நேம் கொடுத்தீங்கன்னா தட் இஸ் பெஸ்ட். இல்ல நான் வேற கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க டேபிள் கிரியேட் பண்ணும் போதும் கரெக்டா வந்து அந்த நேம் நம்ம காலம் நீங்க பிரைமரிக்கு ஃபாரினுக்கு ரிலேஷன்ஷிப் பண்ணும்போது இந்த எம்ப்ளாய் டேபிள்ல இருக்கிற எந்த காலத்துக்கும் டிபார்ட்மெண்ட் மாஸ்டர் இருக்கிற எந்த காலத்துக்கும் நான் வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி பண்ண போறேன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுவேன். அதனால வந்து ஒன்னா இருக்கணும்ன்றது எந்த ஒரு 100% ஸ்ட்ரிக்ட் கிடையாது. பட் இஃப் யூ கீப் த சேம் காலம் அப்படின்னா நல்லது. அப்படிதான் நல்லது, ஈஸி. உங்களுக்கு தெரியும்ல டிபார்ட்மெண்ட் ஐடி தான் எனக்கு அதுல யூனிக் காலம். இதுல வந்து நான் வந்து எம்ப்ளாயில வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு, ஓகே இதுக்கு அதுக்கும் ஃபாரின் ரிலேஷன்ஷிப் கொடுத்துக்கலாம் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு அது கன்வீனியன்ஸ் தான். கன்வீனியன்ஸ் பிளஸ் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது எந்த காலத்துக்கு வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கோன்றது இட் வில் பிகம் வெரி கிளியர். அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப ஒரு காலம் ரெஃபர் பண்ணியிருக்கோம், அந்த காலத்துல சேஞ்ச் பண்ணாக்க இங்கேயும் சேஞ்ச் ஆகுமா அதோட வேல்யூஸ்லாம்? சேஞ்ச் ஆகாது. நீங்க வந்து இல்ல இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெக்கார்டை வந்து நான் வந்து எம்ப்ளாயி டேபிள் இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா நான் வந்து டிபார்ட்மெண்ட் மாஸ்டர் ரெஃபர் பண்றேன் ஃபார் எக்ஸாம்பிள். அதுல இருக்கிற வேல்யூ தான் இதுல இருக்கணுமே கண்டி அதுல நீங்க வேல்யூ சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி இன்சர்ட் பண்ண ரெக்கார்டு என்னால எதுவும் பண்ண முடியாது. தட் டேபிள் ஐ கான்ட் டு எனிதிங். பட் ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது டைப் இன்சர்ட் பண்ணீங்கன்னா அப்போ எரர் த்ரோ பண்ணும். இல்ல இப்ப எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு டேபிள்ல வந்து ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்றோம், அந்த அதோட வேல்யூ இந்த டேபிள்லயும் அஃபெக்ட் ஆகுமா? இந்த இடத்துல டைரக்டா வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஆனா என்னன்னா நீங்க வேணா நீங்க வந்து மேனுவல் அப்டேட் பண்ணிக்கணும். வேணா நீங்க வந்து வேல்யூ வந்து ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் மாஸ்டர்ல வந்து இந்த எம்ப்ளாய்க்கு வந்து ஃபோன் நம்பர் நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா இல்ல எம்ப்ளாய் டிபார்ட்மெண்ட் ஐடி மாறிடுச்சு அப்படின்னா தென் இமிடியட்லி டு லூஸ் தட் ரெஃபரன்ஸ் இன்டெகிரிட்டி வந்து கான்செப்டே வந்து டு லூஸ். அப்ப என்ன பண்ண நீங்க வந்து அந்த ஐடியை மாத்திட்டீங்கன்னா ஃபர்தரா வந்து அந்த ஐடியில யாராவது ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணாங்கன்னா இட் ஓன்ட் அலோ. ஆட்டோமேட்டிக்கா அப்டேட்லாம் ஆகாது. நம்ம ஐடியா தான் நம்ம வந்து ஃபாரின்க்கு ரெஃபர் பண்றோம் இல்லையா, ரெஃபர் பண்றோம். ஆனா நீங்க ஐடி மாத்திட்டீங்க அப்படின்னா இட் ஓன்ட் சேஞ்ச். ஏதாவது வேல்யூ மாத்தும் போது இந்த ஐடியில இருக்கு அதே காலம் யூஸ் பண்ணிருக்கோம், இந்த ஐடிக்கு இந்த டேபிள்லயே அதே காலம் யூஸ் பண்ணிருக்கோம், அந்த இதுல டேபிள்ல இருக்கிற காலத்தை யூஸ் பண்ணிருக்கோம். அந்த காலத்துல வந்து ரெஃபர் மாத்தும் போது ஒரு ஃபோன் நம்பர் காலம் வச்சுருக்கீங்களா, அதுக்கு மாத்தினாக்க இந்த இதுலயும் மாறுமா ஃபோன் நம்பர்? மாறாது அப்படிலாம் மாறாது. ஆட்டோமேட்டிக்கா மாறாது. ஆட்டோமேட்டிக்கா மாறாது. நான் எங்க கொடுத்துருக்கேன் ஆட்டோமேட்டிக்கா மாறணும்னு நான் எதுவுமே பண்ணவே இல்லையே. எங்க நான் ஆக்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கேன். ஐ டிடன்ட் கிவ் எனி ஆக்ஷன். ரெஃபர் ஆகும் பட் ஆனா அது உங்களுக்கு அப்டேட் ஆகாது. ஓகே ஓகே ரெஃபர் ஆகாது. இப்போ நான் டிபார்ட்மெண்ட் மாஸ்டர்ல வந்து இப்போ 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். நாளைக்கு நான் 1ன்ற டிபார்ட்மெண்ட் ரிமூவ் பண்றேன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்ற மாதிரி வந்து நான் 1 வந்து 11 மாத்திட்டேன் அப்படின்னா நாளைக்கு நான் 1ன்ற ரெக்கார்டு வச்சு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண முடியாது. எப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும், நாளைக்கு இந்த 2 டேபிள் மேட்ச் பண்ணி நீங்க ஏதாவது ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணீங்க வச்சுக்கலாம், அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகாது ரெக்கார்டு வந்து. அப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் நான் ஏதாவது ரெக்கார்டு மாத்திட்டேன் அப்படின்னா நீங்க இமீடியட்டா அந்த மாதிரி யாராவது மாத்துறாங்க அப்படின்னா எதெல்லாம் ரெஃபர் பண்ணிருக்கோம் அந்த டேபிள் அந்த எல்லா இடத்துலயும் நீங்க மாத்தணும் மேனுவலா. யூ ஹேவ் டு அப்டேட் த டேபிள் மேனுவலா நீங்க பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து கேஸ்கேடுன்னு ஏதாவது சம் கான்செப்ட்ஸ் இருக்கு, அது நம்ம வந்து லேட்டரா பார்க்கலாம். அதுல மேபி சம்திங் வி கேன் டு இட். சரி. வேற யாருக்கா டவுட்மா கன்ஸ்டன்ஸ்ல? ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு போவோம். நம்ம வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் கிரியேட் பண்றேன். நான் வந்து எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் பிளஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஒரு டேபிள். அதில் வந்து நான் ஒரே டேபிளே நான் வந்து எல்லா கன்ஸ்டன்ட்டும் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ என்னன்னா வந்து எம்ப்ளாய் ஐடி வந்து எனக்கு வந்து இன்டீஜர் காலம், அது வந்து பிரைமரி கீ. அதே மாதிரி நேம்னு ஒரு காலம், அது வந்து வேர் கேர் ஆஃப் 100 அப்படின்னு டிஃபைன் பண்றேன், அது வந்து நாட் நல். இமெயில் வந்து எனக்கு வந்து யூனிக்கா இருக்கணும், பட் ஐ கேன் ஆலோ நல் வேல்யூஸ். ஏஜ் வந்து இன்டீஜரா இருக்கணும், அதுக்கு வந்து செக் கன்ஸ்ட்ரெயின் வைக்கிறேன். என்னன்னா ஏஜ் வந்து கிரேட்டர் than or equal to 18 இருக்கணும், அந்த சேம் டு லெஸ் than or equal to 130. டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இன்டீஜரா வச்சிருக்கேன்,
ஸ்டேட்டஸ் வந்து வேர்கர் ஆஃப் 10 டிஃபால்ட்டா வந்து நான் ஆக்டிவ்னு வச்சிருக்கேன். ஸோ அப்போ ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து டிஃபால்ட்டா ஆக்டிவ்னு இன்சர்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் கீ. இந்த ஃபாரின் கீ என்ன பண்றேன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்குல்ல, இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் 3 காலம் இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம் அண்ட் லொகேஷன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபாரின் கீ இந்த டேபிள்ல வந்து நான் டிபார்ட்மெண்ட் ஐடி இன்சர்ட் பண்ணும்போது இட் வில் ரெஃபரன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க இல்லையா, எந்த டேபிள் ரெஃபர் பண்றேன்னா டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ ஐம் கீப்பிங் த சேம் நேம் என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக. ஸ்டில் யூ கேன் கீப் டிஃப்ரெண்ட் நேம் ஆல்சோ, பட் இங்க நேம் மாற்றும் போது இந்த டேபிள் என்ன நேம் இருக்கோ அது இங்க கொடுக்கணும். அதே மாதிரி இங்க பிரைமரி கீழ இங்க டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் தான் இங்கேயும் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வேற மாத்தி வச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்காக தான். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லொகேஷனுக்கும் இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பை டிஃபால்ட்டா ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து எந்த ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணாலும் நான் ஹெட் ஆஃபீஸ்ன்ற மாதிரி வந்து இன்சர்ட் ஆகணும்னு சொல்லி நான் டிபெண்ட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நான் 2 டேபிள் ஃபர்ஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்றேன். பண்ணதுக்கப்புறம் ஒரு சாம்பிள் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுவேன். லோகநாதன் சார் ஒரு டவுட். சொல்லுங்க மேடம். இந்த நீங்க இப்ப கிரியேட் பண்றீங்க இல்லையா எம்ப்ளாயி டேபிள், அதுலயே ஃபாரின் கீன்னு டிபார்ட்மெண்ட் ஐடி ரெஃபரன்சஸ் டிபார்ட்மெண்ட் டேபிள்னு சொல்லிடுவீங்க. அப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணி வச்சுட்டு எம்ப்ளாயி டேபிள் கிரியேட் பண்ணணுமா? ஏன்னா அது ரெஃபர் பண்ணுது. இல்ல எம்ப்ளாயி டேபிள் டேட்டா கிரியேட் ஆனாலே அதுக்கப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணி அதுதான் நான் வரேன். அடுத்தது அதான் வரேன். நான் ஸ்கிரிப்ட் காப்பி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு ரன் தி செகண்ட் டேபிள் ஒன்லி. ஓகே. அதுதான் இப்போ நான் இந்த டேபிள் டைரக்டா கிரியேட் பண்றேன் பாருங்க. சாரி, ஃபர்ஸ்ட் நான் இந்த டேபிள் கிரியேட் பண்றேன். அது பண்ணல, நான் டைரக்டா தான் பண்ண எம்ப்ளாயி டேபிள் கிரியேட் பண்றேன். சாரி, டேபிள் ஆல்ரெடி இருக்கு. ஐம் டிராப்பிங் திஸ். ஓகே. இது வெரி குட் क्वेश्चन. அது வந்து இம்பார்ட்டண்டா எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோன்றது எம்ப்ளாயிஸ் நான் டிராப் பண்ணிடுறேன். டிபார்ட்மெண்ட் டேபிள் நான் டிராப் பண்ணிடுறேன். இட்ஸ் நாட் தேர். ஸோ என்ன பண்றேன்னா, இங்கே எனக்கு எரர் கொடுத்து வச்சு பாருங்க ரெட்டில் இன்வாலிட் டேபிள் எம் டிபார்ட்மெண்ட்னு. ஸோ நான் டேபிள் கிரியேட் பண்றேன். என்ன பண்ணுது பாருங்க, ஃபாரின் கீவை நீங்க வந்து இன்னொரு டேபிள் ரெஃபர் பண்றீங்க. ஸோ could not create a constraint or index, see previous error. ஸோ நான் வந்து ஃபாரின் கீ வச்சு கிரியேட் பண்றேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் டேபிள் முதல்ல கிரியேட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த முதல் மெயின் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேபிளை கிரியேட் பண்ணிடுறேன். தென் ஐ எம் கிரியேட்டிங் திஸ் டேபிள். இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இப்போ 2 டேபிள் வந்து நான் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து சாம்பிள் ரெக்கார்டு வந்து இன்சர்ட் பண்றேன். நான் வந்து ஸோ இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள்ல வந்து அதே மாதிரி என்னன்னா வேல்யூ இன்சர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் மாஸ்டர்ல நீங்க முதல்ல வேல்யூ இருக்கணும். அது இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ 2 டேபிள்லுமே வந்து எனக்கு வேல்யூ கிடையாது. ரெண்டுமே எம்டியா இருக்கா? இப்போ என்ன பண்றேன், டிபார்ட்மெண்ட் டேபிள் என்கிட்ட ரெக்கார்ட் இல்லை. ஐம் ட்ரைங் டு இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயீஸ். இதுல எம்ப்ளாயி ஐடி இருக்கு. ஐடி ஸ்டேட்டஸ் 1. ஆக்டிவ்னு கொடுக்குறேன். The column employee ID is specified once. டிபார்ட்மெண்ட் ஐடி எம்ப்ளாயி ஐடின்னு கொடுக்குறீங்க. எம்ப்ளாயி ஐடி, நேம், இமெயில், ஏஜ், டிபார்ட்மெண்ட் ஐடி, ஸ்டேட்டஸ். கரெக்டா இருக்குல்ல? இங்க பாருங்க, the insert statement conflicted with the foreign key constraint. இந்த ஃபாரின் கீ இப்போ நான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணிருக்கேன்ல, இங்க பாருங்க இந்த டேபிள்ல நீங்க இன்னொரு விஷயம் யோசிங்க. இங்க ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணுவோம், அதுக்கு நான் ஏதாவது நேம் கொடுத்துருக்கேனா? இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு எந்த ஒரு நேமுமே நான் கொடுக்கல. ஞாபகம் வச்சுங்க.
அந்த மாதிரி கொடுக்காதப்ப என்ன பண்ணுன்னா சிஸ்டமே வந்து அதுக்கு ஒரு இந்த கன்ஸ்டன்ஸ் நேம் வந்து அதுவே கிரியேட் பண்ணிக்கும். இந்த நேம் வந்து சிஸ்டம் டிஃபைன்டு நேம். ஸோ அந்த மாதிரி அதனால வந்து இது என்னன்னு யோசிக்காதீங்க. நீங்க வந்து கன்ஸ்டன்ஸ் நேம் நம்ம எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்கலாம். அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க வந்து இந்த மாதிரி எதுவுமே வந்து எந்த டேபிள ரெஃபர் பண்றீங்களோ அந்த டேபிள் ரெக்கார்டு இல்லாதப்போ நான் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி ஒன்று இன்சர்ட் பண்ணனா எனக்கு ஸ்ட்ரெயிட்டாவே எதுனா பண்ணி எரர் த்ரோ பண்ணிடும். இந்த மாதிரி இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கான்ஃபிகரேட் வித் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின். அதே மாதிரி என்னன்னா இந்த மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள்ல வந்து ரெக்கார்டே இல்லை, அதனால வந்து எனக்கு அலோவ் பண்ணாதுன்னு சொல்லி வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஐ ஹவ் டு இன்சர்ட் ரெக்கார்ட் இன் டு டிபார்ட்மெண்ட் டேபிள். நான் என்ன பண்றேன்னா ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்றேன். ஸோ எனக்கு வந்து 1னா 2 3 1 வந்து HR, 2 வந்து ஃபைனான்ஸ், 3 வந்து IT சப்போர்ட். டிஃபால்ட்டா பாருங்க இங்க நான் இன்சர்ட் கொடுக்கும்போது நான் வந்து என்னென்ன கொடுத்துருக்கேன் பாருங்க. டிபார்ட்மெண்ட் ஐடியும் நேமும் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஆனா வந்து இது 3 காலம் இருக்கு, நான் லொகேஷன் கொடுக்கல. அப்போ ஏன் ஹெட் ஆஃபீஸ் உட்காந்துருக்கு? நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம்? ஹெட் ஆஃபீஸ். டிஃபால்ட்டா வேல்யூ கொடுக்கலன்னா ஹெட் ஆஃபீஸ், இல்லைன்னு எந்த வேல்யூ வேணா கொடுத்துக்கலாம். ஹெட் ஆஃபீஸ் கொடுக்கலாம், இல்லை சென்னை கொடுங்க, இல்லை ஹைதராபாத் கொடுங்க, ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலாம். நீங்க இன்கேஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா பை டிஃபால்ட்டா இட் வில் பிகம் ஹெட் ஆஃபீஸ். அதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்டன்ஸ். நீங்க எதுவுமே கொடுக்கல, ஹெட் ஆஃபீஸ்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா ஐ கேன் டைரக்ட்லி இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி ரெக்கார்ட். இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் நான் டிபார்ட்மெண்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஐம் கோயிங் டு இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி டேபிள். இங்க பாருங்க 3 எம்ப்ளாய்டு இருக்கு. 101, 102, 103. 101ஓட வேல்யூ வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 1 இங்க இருக்கு. 102 வந்து 2 டிபார்ட்மெண்ட் ஐடி இங்க இருக்கு ஃபைனான்ஸ். 103 வந்து பாத்தீங்கன்னா 3, அது வந்து IT சப்போர்ட். இப்போ நான் வந்து இதுல இல்லாத ஒரு ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்றேன். சப்போஸ் இன்சர்ட் வித் இல்லாத ஒரு நாட் அவைலபிள் வேல்யூ வந்து நான் இன்சர்ட் பண்றேன். இப்போ நான் வந்து எம்ப்ளாயி டேபிள்ல ட்ரைங் டு இன்சர்ட் எம்ப்ளாய்டு வந்து 104 நான் கொடுக்குறேன். நேம் வந்து சப்போஸ் கணேஷ் நேம் கொடுக்குறேன். கணேஷ் எடுத்தோம். டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து சப்போஸ் நான் 4ன்னு கொடுக்குறேன். இங்க பாருங்க இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் கான்ஃபிகரேட் வித் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின் PK எம்ப்ளாயிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஃபாரின் இந்த கன்ஸ்ட்ரெயினோட நேம் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு யாராவது மாதிரி யாராவது வந்துடும். இன்சர்ட் வந்து கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி வந்து இந்த 4ன்ற டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இல்லவே இல்லை. ஸோ இட் வில் கிவ் த எரர். அதனால வந்து நான் எந்த டேபிள்ல இருந்து நான் ரெஃபர் பண்ணி நான் வந்து சொல்றேனோ அந்த ரெஃபரன்ஸ் டேபிள்ல வந்து அந்த வேல்யூ இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் டிஃபால்ட்டா இது வந்து அதே சேம் நான் எக்ஸ்பிளிசிட்டா நான் வந்து ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். நான் இன்ஆக்டிவ்னு சொல்லி கொடுத்தாலும் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். இங்க கொடுக்கலாம் பை டிஃபால்ட்டா வந்து ஆக்டிவ்னு எடுத்துக்கும். அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏதாவது டவுட் இருக்கா அதுல? இப்போ இதுல பிரைமரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து செகண்டா வந்து இன்னொரு ரெக்கார்டு வந்து நான் இன்சர்ட் பண்றேன்னு வச்சுக்கலாம். 104 வந்து சப்போஸ் ஐ எம் ட்ரைங் டு இன்சர்ட் 103 அகெயின் வித் வந்து பாத்தீங்கன்னா சேம் டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து நான் வந்து சப்போஸ் வந்து 1னே கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வயலேஷன் ஆஃப் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின். இதுக்கு வந்து தனி இன்னொரு நேம் இருக்கும். ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கும் சிஸ்டம் வந்து ஒவ்வொரு நேம் வந்து பை டிஃபால்ட்டாவே வந்து கிரியேட் பண்ணிக்கும். நம்ம நேம் கொடுக்கல அப்படின்னா அப்போ இந்த மாதிரி இந்த பிரைமரிக்கு இந்த காலம் டிஃபைன் பண்ணோம் இல்லையா, இங்க டேபிள் கிரியேட் பண்ணும்போது நம்ம இங்க எம்ப்ளாய்டு பிரைமரிக்கின்னு கொடுத்தோம் இல்லையா. இப்போ பிரைமரிக்கின்னு கொடுக்கும்போது நான் வந்து என்ன பண்றேன்னா சேம் வேல்யூ வந்து செகண்ட் டைம் கொடுத்தேன்னா இட் won't allow. ஸோ 103ன்றது ஆல்ரெடி இருக்கு. நான் திருப்பி செகண்ட் டைம் கொடுத்தேன்னா ஆகாது. இது வந்து பிரைமரிக்கு. ரெண்டாவது என்ன பண்றோம், நேம் வந்து நல்லா இருக்கக்கூடாது. சப்போஸ் நான் நேம் வந்து எம்டியா இங்க பாருங்க cannot insert the duplicate values. ஓகே, இதை வந்து நான் வந்து சப்போஸ் 104ன்னு கொடுக்குறேன்.
ஓகே, இது வந்து blank. Not null means ஓகே ஓகே. one second. சொல்லுங்க. சார் நாட் நல் வேல்யூ வந்து ஹோல் டேபிளுக்கு கொடுக்கலாமா இந்த பர்டிகுலர் நாட்கள் வந்து ஹோல் டேபிள் கொடுக்க முடியாது, காலம் தான் கொடுக்கணும். பாருங்க, அதாவது என்னன்னா எம்டியா இருக்கும், பட் என்ன நாட் நல்லா வந்து அலோவ் பண்ணது. எம்டி வேற நாட் நல் வேற. நீங்க வந்து என்னன்னா இந்த எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எம்ப்ளாயி வந்து பிளாங்கா வச்சுக்கலாம், ஆனா வந்து பிளாங்கும் நாட் நல்லும் வந்து எஸ்கியூஎல் வந்து வேற. அந்த மாதிரி கேசஸ்க்கு என்ன பண்ணணும்னா நீங்க வந்து நாட் நல் யாராவது உங்க எம்ப்ளாயி நேம் இல்லாம, அதாவது இங்க வந்து நான் வந்து பிளாங்கா கொடுக்கலாம், பட் ஆனா வந்து என்னன்னா ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கிப் மீன்ஸ் நான் வந்து என்னன்னா அந்த காலம் வந்து எதுவுமே என்ட்ரி பண்ணாம நான் வந்து விடக்கூடாது. சப்போஸ் நான் வந்து அந்த நேம்க்கு சப்போஸ் என்ன பண்ண ஸ்பேஸ் கொடுத்துட்டு இல்ல ஒரு டாப் கொடுத்துட்டு அந்த மாதிரி கொடுத்தா இட் வில் அலோ நாட் நல்லுன்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இட் வில் அலோ த எம்டி கேரக்டர்ஸ், பிளாங்க் அலோ பண்ண. ஆனா வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து காலம் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, இந்த காலமே நான் கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணிட்டேன். எம்ப்ளாயி ஐடி, இமெயில் ஐடி, இமெயில், ஏஜ், டிபார்ட்மெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு. இப்போ இது என்ன பண்றேன்னா இதை இன்சர்ட் பண்ணும்போது என்னன்னா கண்டிப்பா வந்து என்ன சொல்லுதுன்னா அது எரர் த்ரோ பண்ணும். cannot insert the value null into column name அப்படின்னு சொல்லி டைரக்டா வந்து எரர் த்ரோ பண்ணிடும். பிளாங்கோ எம்டி இல்ல வந்து நல்ல வந்து சேம் கிடையாது, ரெண்டு வேற வேற. நாட் நல் மீன்ஸ் ஐம் ட்ரை டு கம்ப்ளீட்லி அவாய்டிங் தட் காலம் ஃப்ரம் த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி பண்ணும்போது இட் வில் த்ரோ த எரர். அதை தவிர்த்துட்டு நான் வந்து இங்க வந்து பிளாங்காவோ இல்ல வந்து மாதிரி ஸ்பேஸ் கொடுத்தாலோ இட் வில் அலோ. அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து நாட் நல் வந்து சூட் ஆகாது. ஞாபகம் வச்சுங்க ரெண்டும். ஸோ இந்த மாதிரி வந்து எம்டியா கொடுத்தீங்கன்னா இட் வில் அலோ, பட் நீ கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ண முடியாது. காலம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் ஓன்ட் அலோ. டேரக்டா உங்களுக்கு வந்து என்ன நாட் நல்லுன்னு எரர் த்ரோ பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து யூனிக்கா இருக்கும். இப்போ நான் வந்து எம்ப்ளாயி டேபிள்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பாப் அப்படின்னு ஒன்று இருக்கு. நேம் வந்து சப்போஸ் வந்து டெஸ்ட்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அதே இமெயில் ஐடி வந்து நான் வந்து செகண்ட் டைம் கொடுக்குறேன் அப்படின்னா the select list for the insert statement contain more items. Employee ID, name, email ID, age, okay, employee ID, name. இங்க மேல வந்து நான் வந்து இன்சர்ட் ஸ்டேட்மென்ட்ல 5 காலம் தான் கொடுத்துருக்கேன், ஆனா இங்க வந்து நான் 6 காலம் கொடுத்துருக்கேன். அதனால வந்து என்னன்னா நான் இன்சர்ட் பண்ணும்போது the select list for the insert statement contains more items than the insert list. நான் இந்த செலக்ட்ல இருக்கிற காலத்தை விட இங்க இருக்கிற காலம் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லுது. இங்க எத்தனை காலம் கொடுத்துருக்கேன் நான்? 1 2 3 4 5, பட் ஐ எம் ட்ரைங் டு இன்சர்ட் வித் 6 காலம்ஸ். 1 2 3 4 5 6. அப்போ ஏதோ ஒரு காலம் மிஸ் ஆகுது, நேம்ன்ற காலம் வந்து மிஸ் ஆகுது. அந்த காலம் நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் யூஸ் பண்ணும்போது இங்க எத்தனை காலம் வந்து இருக்கோ அத்தனை அந்த வேல்யூ மட்டும் தான் இங்க நீங்க வந்து டிஃபைன் பண்ணணும். சரிங்க, பாருங்க, யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் cannot insert duplicate key அப்படின்னு சொல்லி வந்துருச்சு என்ன எம்ப்ளாயி டேபிள்ல. ஏன்னா வந்து பாப் டாட் ஸ்மித் அப்படின்றது ஆல்ரெடி இருக்கு. ஸோ இட் won't allow the டூப்ளிகேட் வேல்யூ. சப்போஸ் இமெயில் ஐடி தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா இப்போ நான் இதுக்கு வந்து நாட் நல் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இந்த காலம் வந்து நான் இன்சர்ட் பண்ணல, நான் அந்த இமெயில் ஐடி வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்க, ரெக்கார்டு இன்சர்ட் ஆகும் வித் நல் வேல்யூ. இங்க பாருங்க இந்த மாதிரி நல் வரும். ஆனா இதே நல்ல வந்து நான் வந்து நேமுக்கு வந்து அலோவ் பண்ண முடியாது. நேமுக்கு வந்து நான் ஸ்கிப் பண்ண முடியாது. நீ ஏதாவது பிளாங்க் கொடுத்துக்கோ இல்லை எம்டியா வச்சுக்கோ ஏதாவது பண்ணிக்கோ, ஆனா வந்து நல் அப்படின்னு சொல்லி கொடுக்காது. அந்த மாதிரி கேசஸ்க்கு நான் இமெயில் ஐடிக்கு நான் அந்த பர்மிஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது பிகம் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட். யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வேல்யூ வந்து யூனிக்கா இருக்கணும், டூப்ளிகேட்டா இருக்கக்கூடாது. பட் ஐ கேன் அலோவ் த நல் வேல்யூஸ். தெரியலன்னா அன்னோன் வேல்யூ. நல்லுன்னா அன்னோன் வேல்யூ. அன்னோன் வேல்யூன்றது வேற, எம்டி காலம்ன்றது வேற. எஸ்கியூல பொறுத்த வரைக்கும் போத் ஆர் டிஃபரெண்ட். இது பாருங்க,
ஒரு காலம் நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லுன்னு டிஃபைன் ஆயிருக்கும் அந்த காலம்ல, அந்த ரோல. எம்டினா இந்த மாதிரி உங்களுக்கு பிளாங்கா இருக்கும். இது 2 காலம் பாரு, 2 போத் ஆர் டிஃபரெண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ். ஏஜ் வந்து நான் என்ன டிஃபைன் பண்ணிருக்கேன், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 18 இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 113 இருக்கணும். நான் என்ன பண்றேன், ஏஜ் வந்து சப்போஸ் ஐ அம் கிவிங் 140. கொடுத்தனா இங்க பாருங்க, டைரக்டா வந்து அதுக்கு ஒரு எரர். யூனிக்னா அந்த யூனிக் கன்ஸ்டன்டோட ஷார்ட் நேம். அது வந்து இதுக்கு ஒரு நேம் இருக்கும். ஒவ்வொரு கன்ஸ்டன்ட்க்குமே சிஸ்டம் வந்து ஒவ்வொரு நேம் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுக்கோம். இட் வில் யூனிக் நேம் வந்து ஒவ்வொரு கன்ஸ்டன்ட்ஸ்க்குமே இருக்கும். இப்போ என்ன வந்து பாருங்க, அந்த டூப்ளிகேட் கீ இஸ் நல். இல்ல, இந்த constraint is for employee name, I think. It is எம்ப்ளாயி நேம், இது எம்ப்ளாயி வந்து நேம் ஆக்சுவலா உங்களோட ஏஜ் பத்தி சொல்லலையே, டூப்ளிகேட் கீழா கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்குது. நம்ம ஏஜ் கன்ஸ்ட்ரெயின்ட் தானே செக் பண்றோம். ஒரு நிமிஷம் என்ன எரர் தான் பாருங்க. அது அந்த எம்ப்ளாயி நேம் நமக்கு திரும்ப சேம் வரக்கூடாதுன்றதுக்கு சொல்லுது. எம்ப்ளாயி நேம் சேமா இருக்கலாம்ல மேடம், எம்ப்ளாயி ஐடி நல்லா தான் இருக்க கூடாது. இருக்கலாம். ஆனா அது யூனிக் இருக்கு. கீ நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷம். violation of key because duplicate key is null. Okay. இது ஏன் நல் வருது, யாரா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். I understood. the employee ID again 107 வரணும். இல்லையே, எம்ப்ளாயி ஐடி இல்ல மேடம் ஆல்ரெடி. சார் அந்த 106 வந்து டெஸ்ட்ங்கிற நேம்ல தான் இருக்கு. இருக்கட்டும், Already. நேம் வந்து டூப்ளிகேட்டா அதனால- இருக்கலாமே. நேம் நேம் திரும்ப வரலாம். யாராவது ஆன்சர் பண்ணல Department பார்க்கலாம். ID திரும்ப I will be வரலாம். very much happy யாராவது கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா. employees. The duplicate key value is null. I give you 30 seconds time. யாரா சொல்லுங்க ப்ளீஸ். சார் ஏஜ் 140 இருக்குது. அது செக் கன்ஸ்ட்ரெயின்ட். சார் மெயில் கிடையாது. ஆன்சர் அதுலயே இருக்கு. You are seeing the answer in front of screen. கரெக்ட்டா அந்த இன்ஃபர்மேஷன் படிங்க. You will get the answer. Duplicate key instead duplicate key ன்னு வந்திருக்குது. டிபார்ட்மெண்ட் ஐடி ரிப்பீட் ஆகுது சார். என்ன இருக்கு எல்லாம் இல்ல டிபார்ட்மெண்ட் ஐடி 1 இருக்கலாம். 1 இருக்குது. 1 டிபார்ட்மெண்ட் ஐடி 1 ரிப்பீட் ஆகுது சார். ஆமா, வரலாம். சோ டூப்ளிகேட் அலோ பண்ணாது. வரலாம். டிபார்ட்மெண்ட் ஐடி டூப்ளிகேட் ஆகலாம். ஒரே டிபார்ட்மெண்ட்ல 10 எம்ப்ளாயிஸ் இருக்கலாம்ல. cannot insert duplicate key ன்னு தான் வந்திருக்குது. அது உள்ள என்ன இருக்கு அத படிங்க. அதான் நல்லுன்னு வரக்கூடாது அப்படின்னு வந்திருக்குது. The duplicate key value is null. எம்ப்ளாயி ஐடி இல்ல அங்க நேமுக்கு வந்து நாட் நல் தான் Sir. சொல்லிருக்கோம். பிரைமரி கீ வந்து நல் வேல்யூ அலோ பண்ணாது சார். சார் இல்ல பிரைமரி கீ இல்ல. அது 107 கொடுத்திருக்காங்க பிரைமரி கீ. எம்ப்ளாயி ஐடி 107. நேம் வந்து டெஸ்ட்னு கொடுத்திருக்கீங்க அப்படிதானே சார்? ஆமா மேடம். நேம் வந்து டெஸ்ட். ஆமா கரெக்ட். எம்ப்ளாயி ஏஜ் ஆமா ஏஜ் டிபார்ட்மெண்ட் ஐடி ஸ்டேட்டஸ். சார் அதுல வந்து இன்சர்ட் காலம்ல இமெயில் கொடுக்கல சார். இமெயில் கொடுக்கல. அதனால அந்த இமெயில் இமெயில் வந்து நீங்க நாட் நல் இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க. நல்லுன்னு கொடுக்கலாம். ஆனா நாட் நல் இமெயில் யூனிக்னு சொல்லிருக்கீங்க. எம்ப்ளாயி ஐடி 107 கொடுத்திருக்கீங்களா? அது நம்ம கிட்ட இல்ல. இல்ல சார். ஃபாரின் கீ வந்து எம்ப்ளாயி ஐடி 107 இருக்குதா? ஓகே. ஹலோ சார். அருள்மேரி மேடம் கிட்ட வந்தீங்க. பட் ஐ வில் டெல் யூ வாட் இஸ் தி ப்ராப்ளம். சோ இந்த இமெயில் இருக்குல்ல, இந்த இமெயில் ஐடி என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்திருக்காங்க? யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட். யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னா அது வந்து இதுக்கறவ தான் நல்ல அலோ பண்ணோம். செகண்ட் டைம் சேம் வேல்யூ இட் won't allow. நல்ல அலோ பண்ணாது. யூனிக்னு சொல்லிருப்போம்ல. கரெக்ட். இப்போ நாங்க இமெயில் ஐடி நாங்க கொடுக்கல. So it is trying to insert the same null value second time for the different employee ID, but it won't allow because it is a unique constraint. Unique constraint பொறுத்த வரைக்கும் அந்த காலம்ல ஒரு ரோ மட்டும் தான் நல்லா இருக்கணும். Because it won't allow the duplicate. Even it is a null also, it won't allow. It considered nullest email, right? Yes. Nullest value. Null for nullest email value. If you define a unique constraint, whether it is a null or not null, it should allow only one time only. நீங்க செகண்ட் டைம் நீங்க ட்ரை பண்றதுக்கு இன்சர்ட் பண்ணீங்கன்னா it will throw the error. Okay. Even it is a null value also it won't allow. Because it is a unique constraint means
it will, you have to define it only one time only, it will allow the null. When you're trying to insert the second time, it will throw the error. அதனால தான் உங்களுக்கு எரர் பாருங்க clear ஆ இது சொல்லிடுச்சு. It will give the unique constraint, null வந்து duplicate சொல்லிச்சு பாருங்க. You have to read this. This is ஆமா very நல் important. வரக்கூட டூப்ளிகேட் வருதுன்னு சொல்லி. Correct. ஆனா இவ்வளவு நாள் நாங்க அப்படின்னா நல் வந்து கொடுக்கலாம். No, அதுதான் ஓகே. primary, not null, unique. These three are most confusing topic actually. அது டிஃபரன்ஸ் நம்ம கிளியரா புரிஞ்சிச்சுன்னா then we will become all right. எஸ் எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா அதுல? ஏன் வந்து இது அலோவ் பண்ணலான்றது? இந்த நல்ல கூட இந்த இமெயில் காலம் வந்து நான் என்ன டிஃபைன் பண்ணிருக்கேன், யூனிக்னு டிஃபைன் பண்ணிருக்கேன். யூனிக்னு டிஃபைன் பண்ணிட்டாலே it will allow null value, but only one time only it will allow, because unique means only one time only it will allow. So if you try to insert the same value second time, it will throw the error. Even null also will be considered as a unique. nullன்றதால வந்து நான் எத்தனை தடவை இன்சர்ட் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா no, it won't allow for the second time. அப்ப அங்க யுனிக் நம்ம கொடுக்காம சாரி அங்க யுனிக்னு கொடுக்காம இருந்தா ரெண்டு தடவை நல் வரலாமா? வரலாம் வரலாம். n number of times. Yes, very much you can enter. n number of times. ஓகே. Yes, there is no. லோகநாதன் சார் எனக்கு ஒரு இது இப்போ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க டிபார்ட்மெண்ட் ஐடி 2 தடவை 1 வந்திருக்கு அப்படின்னாங்க. No problem. டிபார்ட்மெண்ட் ஐடி 1 வரலாங்கிறது அவங்களுக்கு புரியலையா? அது யூனிக் அந்த இது அத கொஞ்சம் அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. இந்த எம்ப்ளாயி ஐடி இருக்குல்ல, இந்த டேபிள் பாருங்க. ஒவ்வொரு எம்ப்ளாயும் வேற வேற ஐடி, பட் அவங்க எல்லாமே வந்து ஒரே டிபார்ட்மெண்டா இருக்கலாம். இப்ப நானு அருள்மேரி மேடம்லாம் வந்து ஐடி டிபார்ட்மெண்டா இருக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு கிளாஸ்ல வந்து 100 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஓகேவா? டிபார்ட்மெண்ட் வந்து ஒண்ணுதான். பட் நீங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ணும்போது அவங்க இன்சர்ட் பண்றாங்க வச்சுங்களேன். இப்போ வந்து அருள்மேரி மேடம் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட், மெல்கோ சார் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட். எஸ், வெரி மச். எம்ப்ளாயி ஐடி சுட் பி யூனிக். டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து டிபார்ட்மெண்ட் மாஸ்டர்ல தான் யூனிக்கா இருக்கணுமே கண்டி இந்த டேபிள்ல வந்து யூனிக்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் more than one student should be in the same department. கரெக்ட் தானே? ஆமா. பாசிபிள் தானே? பிராக்டிகலி பாசிபிள், ரைட்? ஒரு டிபார்ட்மெண்ட்ல இல்ல ஒரு கிளாஸ்ல 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே டிபார்ட்மெண்டா இருக்கலாம். பட் ஆனா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் should be unique. அந்த ஸ்டூடெண்ட் தான் இங்க ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி இல்ல எம்ப்ளாயி ஐடி, வாட் எவர் இட் மே பி, அதுதான் வந்து இங்க பிரைமரிக்கு. இந்த டேபிள் இது ஒரு தடவை தான் இருக்கணும். பட் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இட்ஸ் பிகம் டூப்ளிகேட். இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். ஆனா இந்த டிபார்ட்மெண்ட் மாஸ்டர் டேபிள் இருக்கு பாருங்க, அதுல வந்து அந்த ஐடி வந்து யூனிக்கா இருக்கும். ஒரு காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஒண்ணுதான் இருக்கும். ஐடினா ஐடி ஒண்ணுதானே இருக்கும். 2 ஐடி வச்சிருப்பாங்களா? யாராவது வச்சிருக்க மாட்டாங்கல்ல. ஒரு காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு நேம்ல தான் இருக்கும். IT 1 IT 2 ஏதாவது வச்சிருப்பாங்களா? வச்சிருக்க மாட்டாங்க. செக்ஷன்ஸ் இருக்கலாம். ஐடில வந்து செக்ஷன் 1 செக்ஷன் 2 இருக்கலாம். பட் டிபார்ட்மெண்ட் should be the single. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, பிராக்டிகலா வச்சுங்க. ஸோ மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மாஸ்டர்ஸ் டேட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து மாஸ்டர் டேட்டா மீன்ஸ் ஆல்வேஸ் ஒன்லி ஒன் யூனிக் டேட்டா தான் இருக்கும் ஒருத்தருக்கு. இங்க பாருங்க 1 2 3 இந்த டேபிள்ல வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் வரக்கூடாது. 1 2 தடவை 2 தடவை அந்த மாதிரி கூடாது. ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் நேமுக்கு ஒரு ஐடி தான் இருக்கணும். இப்போ இதே ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு நான் 1 2ன்னு வச்சேன்னா ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 1 ரெஃபர் பண்ணணுமா 2 ரெஃபர் பண்ணணுமா சிஸ்டமுக்கு தெரியாது. ஸோ நம்ம இண்டிவிஜுவலா பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் மாஸ்டர் கிரியேட் பண்ணும்போது எவ்ரி டிபார்ட்மெண்ட் நேம் should have one டிபார்ட்மெண்ட் ஐடி. that should be a primary key for that particular table. அதே மாதிரி எம்ப்ளாயி மாஸ்டர் பண்ணும்போது எம்ப்ளாயி ஐடி should be a unique and it should be a unique ID for the entire table. இந்த ரெக்கார்டை வந்து நான் வந்து டேபிள்ல வந்து select star from table name போட்டு select star from employees where employee ID equal to 101 போட்டா எனக்கு ஒரே ஒரு ரெக்கார்டு தான் வரணும். அப்படி வந்தாதான் அதுக்கு பேரு பிரைமரி கீ, இல்லைன்னா பிரைமரி கீயே கிடையாது. ரொம்ப சிம்பிள். வேர் கண்டிஷன் போட்டு நான் வந்து ரெக்கார்டை ஃபில்டர் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ரெக்கார்டு தான் வரணும். which means it uniquely identify a record in the table. That is the definition of the primary key. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் மாஸ்டர் பாருங்க, select star from department. நம்ம எந்தெந்த டேபிள் எந்தெந்த காலம்லாம் வந்து பிரைமரி கீயை நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோமோ that will uniquely identify a record in a table where department ID equal to 1. So in both the tables, employee ID is my primary key, department ID is also my primary key. If ரெண்டுமே primary key இருந்தா மட்டும்தான் you can create a primary key and foreign key relationship called referential integrity. You can able to create இதுக்கும் லிங்க் பண்ண முடியும். When both the
columns are uniquely identify a row in a table. இந்த டேபிள்ல இந்த காலம் வந்து யூனிக்கா எனக்கு ரெக்கார்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி இந்த டேபிள்லயும் எனக்கு வந்து ரெக்கார்டு யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணணும். விச் மீன்ஸ் இட் வில் பி சிங்கிள் ரோ ரெக்கார்டு. அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு கிரியேட் எ பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப். வெரி மச் கிளியரா இருந்தீங்க அதுல வந்து. இஃப் இட் இஸ் நாட் தேர் தென் தெர் வில் பி நோ யூஸ் அண்ட் யூ கான்ட் ஏபிள் டு டூ இட். நெக்ஸ்ட் செக் கன்ஸ்ட்ரெயின்ட் போவோம். நம்ம வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட் போகும்போது நான் இங்க வந்து 104 கொடுக்குறேன். இது வந்து நான் சப்போஸ் 110 கொடுக்குறேன். நேம் வந்து ராமன் கொடுக்குறேன். என்ன வேல்யூ கணேஷன் ஆல்ரெடி இருக்கு. கணேஷ் 211. So 104 is allowed because it will become greater than or equal to 80, less than or equal to 130. இப்போ நான் என்ன பண்றேன்னா I'm going to 10 ன்னு கொடுக்குறேன். நான் வந்து கணேஷ் 221 கொடுக்குறேன், 111 கொடுக்குறேன். இங்க பாருங்க செக் அண்ட் ஸ்டெயின் யூனிக் யூக்யூன்னு வந்தது, பிரைமரி கீக்கு பிகேன்னு வந்தது, ஃபாரின் கீக்கு எஃப்கேன்னு வரும், ஃபார் த செக் அண்ட் ஸ்டெயினுக்கு சிகேன்னு வரும். ஷார்ட் நேம், சிஸ்டம் டிஃபைன்ட் நேம் என்ன வருது பாருங்க. இந்த கான்ஃபிளிக்ட் எரர் அக்கர்ட் இன் தி டேட்டாபேஸ் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ் dpo.employee column age அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து எரர் வந்துடும். ஸோ விச் மீன்ஸ் இட் won't allow the value less than or equal to 18 வந்து நீங்க கொடுக்க முடியாது. சப்போஸ் நான் இது வந்து ஒரு 131 கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ வந்து எனக்கு வந்து இன்சர்ட் ஸ்டேட் வந்து கான்ஃபிளிக்ட் ஆகிடும். ரூல்ஸோட அப்ளை பண்ண ரூலை வந்து நீங்க வந்து வயலேட் பண்றீங்க. ஸோ ஐ எம் ட்ரைங் டு இன்சர்ட் த ரெக்கார்ட், இட் வில் அபார்ட். ஸோ இப்போ நாங்கள் ப்ராப்பராக வேல்யூ கொடுக்கும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இல்லை வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு சாரி பிட்வீன் 18 to 130 கொடுக்கும்போது இட் வில் இன்சர்ட் த ரெக்கார்ட். திஸ் இஸ் கால்ட் செக் கன்ஸ்ட்ரெயின்ட். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஃபாரின் கீ ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இல்லாத ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணோம்னா இட் won't allow the error. இட் won't allow, it will throw the error. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவ்வளோதான். இப்போ இதுல வந்து என்னன்னா, இப்போ இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகே தானே? இது ஓகேனா நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு, அதை நான் சொல்லி நான் கிளாஸ் முடிச்சிடுறேன். இது வரைக்கும் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் யாருக்காவது ஏதாவது வந்து யாருக்காவது டவுட் இருக்கா? ப்ளீஸ் சார், ஒரு காலம்க்கு மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுக்கலாம்ல? இப்போ நம்ம பண்ணுமே எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுத்து ஒரு காலம்க்கு இல்லை, ஒரு காலம்க்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் தான் கொடுக்க முடியும். மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எப்படி கொடுப்பீங்க? நோ 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 நாட் பாசிபிள். நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ செக் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்து அது யூனிக்கா இருக்கணும் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஒரு காலம்க்கு you can able to define only one constraint only. ஓகே சார். சார் அப்புறம் நம்ம ஃபாரின் கீன்னு எக்ஸ்பிளிசிட்டா ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்குறோம்ல, அது வந்து அந்த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டிக்காக தானா இல்லை ஜாயின் பண்ணும்போதும் கொடுக்கணுமா? அந்த மாதிரி நம்ம டேபிள் டு டேபிள் ஜாயின் பண்றோம் அப்படின்னாலும் இந்த ஃபாரின் கீங்க கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க டேபிள் டு டேபிள் ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து next start from employees, departments. இந்த ரெண்டு டேபிள் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ரெண்டு டேபிள் நீங்க ஜாயின் பண்ணனும்னா ஒரு யூனிக் கீ இருக்கணும். கரெக்ட்டா? ஆமா தானே? இப்போ இந்த ரெண்டு டேபிள் நான் ஜாயின் பண்ணனும்னா எந்த டேபிள் வச்சு ஜாயின் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்களேன். டிபார்ட்மெண்ட் ஐடி. வேற ஏதாவது மேட்ச் பண்ண முடியுமா? ஏன்னா இங்க வந்து பாருங்க, இந்த டேபிள்ல டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு, இங்க நேம் கிடையாது, எம்ப்ளாயி நேம் இருக்கு. இங்க லொகேஷன் இருக்கு, இங்க லொகேஷன் கிடையாது. அப்போ எது யூனிக்கா இருக்குது? டிபார்ட்மெண்ட் ஐடி. அப்போ இந்த ரெண்டு காலத்தையும் நீங்க வந்து மேட்ச் பண்ணி யூ கேன் ஃபிக்ஸ் த டேட்டா. நீங்க இதை வச்சு பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டா வரும் ரெக்கார்டு. அதனால தான் அதை வந்து நம்ம வந்து பிரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் கொடுத்ததுனால இட் வில் போத் டேபிள் நம்ம ஜாயின் பண்ணும்போது யூ கேன் யூஸ் இந்த டேபிள் ரெண்டு டேபிளும் ஜாயின் பண்ணி எந்த எம்ப்ளாயி வந்து எந்த லொகேஷன்ல இப்போ நான் வந்து இப்போ இந்த எம்ப்ளாயி வந்து எந்த லொகேஷன்ல இருக்காருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேபிள் வச்சு என்னால் பண்ண முடியாது. கரெக்ட் தானே? அப்போ என்ன பண்ணோம்? டிஃபால்ட்டாக நான் ரெண்டு டேபிள் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி ஐ கேன் ஃபிக்ஸ் த லொகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, செலக்ட் எம்ப்ளாயி ஐடி நேம், இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், லொகேஷன் அப்படின்னு எடுக்கிறேன் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். நான் பண்ணும்போது நான் வரேன் டேரெக்டாக வந்து லொகேஷன் ஒரு காலம் இல்லைன்னு சொல்லி வந்துடும். பிகாஸ் லொகேஷன் இட் ரெஃபர்ஸ் டு டிபார்ட்மெண்ட் டேபிள். அப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு அலைஸ் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஈன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நான் டின்னு ஒரு அலைஸ் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டு டேபிள் ஜாயின் பண்ணுறேன். வேர்
நான் ஜாயின் பண்ணல, டைரக்டா ஐம் யூசிங் வேர் கண்டிஷன். ஜாயின்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். மேபி யூ கேன் யூஸ் ஜாயின் ஆல்சோ, பட் திஸ் ஒன்லி ஸ்மால் கண்டிஷன், ஸோ ஐம் யூசிங் வேர் கண்டிஷன் ஒன்லி. வேர் நீ என்ன பண்ண போற, இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மேட்ச், சாரி, போது பாருங்க, ஐ கேன் கெட் தி எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாய் நேம், லொகேஷன். ஸோ இப்போ இந்த 2 டேபிள் ஜாயின் பண்றதுக்கு எனக்கு ஒரு 2த்துக்கும் வந்து ஒரு யூனிக்கா வந்து ஒரு காலம் வேணும். அப்பதான் அந்த காலம், அந்த ஐடியை வச்சு நான் ரெஃபர் பண்ணி அந்த அந்த அது மூலமா அந்த டேபிள் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து நீங்க வந்து 2 டேபிள் ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பிரைமரி கீ காலமோ இல்லை ஒரு யூனிக் கீ காலமோ வந்து வெரி மச் ரெக்வயர்ட். அப்பதான் நீங்க 2 டேபிள் ஜாயின் பண்ணும்போது வில் கெட் ப்ராப்பர் டேட்டா. நீங்க ஒருவேளை பிரைமரி கீ இல்லாம ஒன்னு டூப்ளிகேட் வச்சுங்களேன், நீங்க 2 டேபிள் வச்சு பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ரெக்கார்டு வந்துடும். உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 101க்கும் உங்களுக்கு கலேஜ் ஜான் வரும், 101க்கும் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது நேம் வரும். யாருக்கு என்ன ரெக்கார்டு, எது கரெக்டான ரெக்கார்டுன்றது உங்களுக்கு வந்து ஒரு டேட்டாவில் ஒரு இன்டெகிரிட்டியா இருக்காது, இல்லை உங்க டேட்டா வந்து ஒரு ரிலையபிலிட்டியா இருக்காது. அதுக்கு தான் வந்து நம்ம டேபிள் டிஃபைன் பண்ணும்போது எந்த காலம் வந்து பிரைமரி கீயா டிஃபைன் பண்ணணும், எந்த காலத்து வந்து ஃபாரின் கீக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது யூ ஹேவ் டு வெரி மச் கிளியர். டேட்டா வந்து அப்பதான் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் டிஃபைன் பண்ணி ப்ராப்பராக ரிலேஷன்ஷிப் கொடுத்தாதான் நீங்கள் உங்களுக்கு உள்ள வர டேட்டாவே ப்ராப்பராக இருக்கும். அப்போதான் உங்களுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா டேட்டா பிகம் வெரி மெஸ். அப்புறம் வந்து திருப்பி அகைன் யூ ஹேவ் டு க்ளீன் த டேட்டா, திருப்பி அகைன் யூ ஹேவ் டு ரீஸ்ட்ரக்சர் த டேட்டா. அது மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் போகிற மாதிரி ஆகும். ஓகே சார். அப்போ ஜாயினுக்காக நம்ம டேபிள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் டேபிள் கிரியேஷனை போய் எக்ஸ்பிளிசிட்டா வந்து நம்ம இதுதான் ஃபாரின் கீன்னு மென்ஷன் பண்ணலாம். அது வந்து என்னன்னா நீங்க வந்து பண்றது பெட்டர், ஓகேவா? அப்படி இல்லாத பட்சத்துலயும் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த 2 டேபிள்ல நீங்க 4 டேபிள் சம்டைம்ஸ் இருக்கும். நீங்க வந்து இப்போ we are talking about only 2 டேபிள். ரியல் டைம்ல போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டேபிள் 4 டேபிள் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், அந்த 4 டேபிளுமே வந்து உங்களுக்கு வந்து ஒன்னோட ஒன்று ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். ஆனா வந்து சம் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த 2 டேபிளுக்கும் டைரக்டா இருக்கு. பட் நம்ம லைவ் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் வந்து நமக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்போ வந்து அகைன் இட் கான்செப்ட் வில் சேஞ்ச். அதனால வந்து யூஸ் கேஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து பிரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது இட் வில் வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் ஜாயினிங் த கண்டிஷன். எஸ், டோட்டலி அக்ரி. சொல்லுங்கண்ணா. சார் நீங்க அந்த 2 இது பண்ணிருக்கீங்க சார். கீழே 4th லைன்ல வேர் கண்டிஷன் கொடுத்து டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் கொடுக்குறீங்களா சார்? இப்போ 2 டேபிள் கிரியேட் பண்றது இந்த ஃபாரின் கீ சாரி ரெஃபரன்ஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ண மட்டும் தான் இந்த மாதிரி பண்ண முடியுமா சார்? மேல சரி ரெஃபரன்ஸ் வேர்டு யூஸ் பண்ணாலும் நீங்க இந்த மெத்தட் பண்ண முடியாதுல்ல சார்? நீங்க ஃபாரின் கீ கிரியேட் பண்ணீங்கன்னா டேபிள் கிரியேட் பண்ணும்போது நீங்க வந்து இது மாதிரி ரெஃபரன்சஸ் நீங்க கொடுக்குறீங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்தாதான் அது ஃபாரின் கீ, இல்லைன்னா இல்ல அது ஃபாரின் கீ கிடையாது. அந்த இது நான் பண்ணலனா ரெஃபர் பண்ணிருக்க முடியாது. நீங்க இங்க அந்த இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணும்போது எரர் வராது உங்களுக்கு. நம்ம வந்து இந்த டேபிள்ல இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை வந்து இந்த டேபிள் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி ரெஃபர் பண்ணு நான் சொல்றேன். அப்படி ரெஃபர் பண்ணும்போது இதுல ரெக்கார்டு இல்லைன்னா உங்களுக்கு வந்து எரர் வந்துடும். அதை நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணணும். அப்படி பண்ணாத அது ஃபாரின் கீ. எஸ், கண்டிப்பா கொடுக்கணும். இப்போ இதுல நம்ம ஃபாரின் கீன்னு போடுறதுல டிபார்ட்மெண்ட் ஐடின்னு கொடுத்துட்டா திரும்ப ரெஃபரன்சஸ் கொடுக்க வேண்டாம்ல? ஃபாரின் கீன்னு கொடுக்குறோம் இல்லையா, இங்க டிபார்ட்மெண்ட் ஐடி. ஆமா, இங்க அங்கதான் சொல்றேன். நீங்க ஃபாரின் கீன்னு எம்ப்ளாயி வந்து கிரியேட் பண்ண சொல்லுங்க என்னன்னு ஃபாரின் கீ. இதுல இப்ப அந்த ரெஃபரன்சஸ் கொடுக்காம டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் ஐடின்னு கொடுக்க முடியுமான்னு கேக்குறேன். இதுதானே பாத்துறோம். டிபார்ட்மெண்ட்ஸ் அப்ப டிபார்ட்மெண்ட் டேபிள் அப்படி கொடுக்க முடியுமான்னு கேக்குறேன். வராது. இன்கரெக்ட், இந்த டாட் வராது. கொடுக்க முடியாது. ஏன்னா ரெஃபரன்ஸ் நீங்க வந்து சொன்னாதான். இப்போ ஏன்னா நீங்க டிபார்ட்மெண்ட் ஐடின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க டிபிஓன்றது வந்து என்னன்னா நீங்க அந்த டேபிள் நேம் வச்சு நீங்க சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? டிபிஓ வந்து ஸ்கீமா நேம் டாட் டேபிள் நேம் தான். நீங்க டேபிள் நேம் டாட் காலம் நேம் கொடுக்க முடியாது. ஸ்கீமா நேம் டாட் டேபிள் நேம் கொடுக்கணும். புரியுது எனக்கு. ஆக்சுவலி நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்றது புரியுது. அப்படி கொடுக்க முடியாது. நீங்க ஃபாரின் கீன்னு கொடுக்கும்போது you have to compulsory you have to give the references. Anyway, that is a good question only. Yes.
சார் நீங்க அதாவது சார் நான் சொல்ல கரெக்டாக பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் மாஸ்டர் டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ரெஃபரன்ஸ் டேபிள் கிரியேட் பண்ண முடியும். ஆமா ஃபர்ஸ்ட் நீங்க ரெஃபரன்ஸ் டேபிள் கிரியேட் பண்ண ஆமா முடியாது. கரெக்ட் கரெக்ட். நீங்க கரெக்டுங்களா அந்த சார்? டிபார்ட்மெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டு தான் வந்து நீங்க வந்து இந்த எம்ப்ளாயி டேபிள் கிரியேட் பண்ண முடியும். கரெக்ட்மா? ஓகே சார். அப்போனா மாஸ்டர் டேபிள் கிரியேட் பண்ணாதான் நம்ம அடுத்து ரெஃபரன்ஸ் நம்ம அடுத்த டேபிள் கிரியேட் பண்ணாதான் நம்ம ஆமா ரெஃபரே பண்ண நீங்க முடியும். ரெஃபரன்ஸ் இல்லைன்னா எந்த டேபிள் முடியாது. கொடுக்குறீங்களோ அந்த டேபிள் முதல்ல கிரியேட் பண்ணிட்டு அதுல ரெக்கார்டும் இருக்கணும். கிரியேட் மட்டும் பண்றது இல்ல, அதுல வேல்யூஸும் இருக்கணும். ஓகே சார். ஓகே. இல்லைன்னா வேல்யூஸ் கிரியேட் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இன்சர்ட் பண்ணும்போது ப்ராப்ளம் வந்துடும். ஆமா ஆமா ஓகே. இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ரெண்டுமே ரெஃபரே ஆமா பண்ண முடியும். வேல்யூஸ்ல ஆமா ரெக்கார்ட் டேபிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெஃபரன்ஸை யூஸ் பண்ண முடியும். கரெக்ட்மா. நீங்க இந்த ரெஃபரன்ஸ் நீங்க வந்து இந்த டேபிள் கொடுத்துட்டாலே அந்த டேபிள் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல ரெக்கார்டு கம்பல்சரி இருக்கணும். அப்பதான் இந்த டேபிள் வந்து நீங்க இன்சர்ட் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. கரெக்ட். ஓகே சார். தேங்க்ஸ் சார். வேற யாருக்கும் டவுட்ஸ்மா? ஐ திங்க் ஐ எம் ஹாப்பி டுடே. லாட் ஆஃப் இன்டராக்ஷன் இஸ் தேர். சார் இப்போ பிரைமரி கீ கொடுத்துருக்கீங்கல்ல, இப்போ மல்டிபிள் டேபிள்ஸ்ல வந்து ஃபாரின் கீ இல்லைன்னா வந்து நம்ம பிரைமரி கீ மூலமா நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும் தானே? டெஃபினட்டா பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேபிள்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க யூஸ் கேஸ் சொல்லுங்க, நான் பண்றேன் நான். ஸோ எவ்ரி ஒன் வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் வந்து எம்ப்ளாயி 3 கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ எம்ப்ளாயி வந்து இதுல பிரைமரி கீன்னு இருக்கு. இந்த ஃபாரின் கீ கான்செப்டும் மறந்துடுவோம். அதான் நீங்க சொல்ல வரீங்க, ஃபாரின் கீ கிடையாது. கரெக்ட் தானமா? கரெக்ட் தான். ஓகே, எம்ப்ளாயி 3 ஒரு டேபிள் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ டிபார்ட்மெண்ட் 3 ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுல வந்து டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்கு. இப்போ என்ன சொல்றீங்கன்னா, அப்படி இல்லாம வந்து நீங்க வந்து 2 டேபிள் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. அதானே உங்க கொஸ்டின்? கரெக்டாமா? ஆமா சார். இப்போ எல்லா டேபிள்லயுமே ஃபாரின் கீ நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடி எல்லா டேபிள்லயும் வராது. இல்ல அவர் என்ன கேக்குறாருன்னா, நம்ம ஃபாரின் கீ கம்பல்சரி எல்லாத்துலயும் வைக்கணுமா, பிரைமரி கீ மட்டும் வச்சா போருமா? அதுதான் அவங்களோட ஃபாரின் கீ எப்போ நம்ம 2 ஜாயின் பண்ணணும்னா தான் ஃபாரின் கீ வைக்கணும். ரெஃபர் பண்ண போறோம் வேற ஒரு இடத்துல அப்படின்னா. இப்போ இங்க பாருங்க, நான் ஃபாரின் கீ வைக்கல, நான் வந்து 2 டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ இதுல என்னன்னா, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்றேன் பாருங்க. இப்போ நான் வந்து எம்ப்ளாயீஸ் 3 டிபார்ட்மெண்ட் 3 இப்போ 2 இதுல இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம போன கேஸ்ல என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் இதுல ரெக்கார்டு இருந்தா தான் இதுல பண்ண முடியும், அப்படிதானே? அதான் நம்ம யூஸ் கேஸ். இப்போ நான் இங்க ரெஃபரன்சஸ் ஃபாரின்க்கு எதுவுமே கொடுக்கல ஆக்சுவலா. வந்து இப்போ நான் கொடுக்காம வந்து ரெக்கார்டு வந்து இப்போ எந்த டேபிள் வேணாலும் முதல்ல இன்சர்ட் பண்ணி நான் வந்து பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஜாயின் பண்றதுக்கு வந்து பிரைமரி கீ ஃபாரின் கீ வந்து இருக்கணும்னு கேட்டால் அவசியம் கிடையாது. 2 காலம்ல இருக்கிற வேல்யூஸ் வந்து எனக்கு ரெக்கார்டு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிறவே இருந்ததுன்னா யூ கேன் ஜாயின் த டேபிள். அதுக்கு வந்து ரெஃபரன்ஸா ஃபாரின் கீ இருக்குன்னு அவசியம் கிடையவே கிடையாது. தெர் இஸ் நோ ரூல். பட் எப்போ அந்த ரூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து நான் ஸ்ட்ரிக்டா வந்து நான் இப்போ இதை விட்டுட்டீங்க வச்சுக்கலாம், இட் பிகம் ஃப்ரீ ஓப்பன் புக் மாதிரி. நீங்க டிபார்ட்மெண்ட் மாஸ்டர்ல வந்து வேல்யூ இருக்கட்டும் இல்ல, எம்ப்ளாயி டேபிள் யூ கேன் ஃப்ரீலி ரெக்கார்டு. எந்தெந்த ரெக்கார்ட்ல மேட்ச் ஆகுதோ அது மட்டும் வரும், இல்லைன்னா வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காட்டுற மாதிரி இன்சர்ட் இன்டு. பட் 2 டேபிள் ஜாயின் பண்றதுக்கு ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ் பிரைமரி கீ வேணுமா கேட்டீங்கன்னா கம்பல்சரி ரூல் எதுவும் கிடையாது. பட் எப்போ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அப்ளை ஸ்ட்ரிக்ட்லி வந்து எனக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் மாஸ்டர்ல இருக்கிற வேல்யூ தான் எனக்கு வந்து எம்ப்ளாயி டேபிள் இன்சர்ட் பண்ணணும். when you apply some condition then you can go for that condition. otherwise there is no அந்த 2 டேபிள் ஜாயின் பண்றதுக்கு வந்து ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ் பிரைமரி கீ வந்து பிரைமரி கீ ரெஃபரன்சஸ் ஃபாரின் கீ வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. நான் வந்து அது எல்லாமே வந்து நான் 2 டேபிள் ஜாயின் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எம்ப்ளாயிஸ் 3 செலக்ட் எம்ப்ளாயி ஐடி 1, age. ஏஜ் 18 மேல கொடுக்கணும். Now கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ டிபார்ட்மெண்ட் இன்சர்ட் பண்றோம். முன்னாடி பாத்தீங்களா, நான் வந்து அந்த டேபிள் ரெஃபரன்ஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் மாஸ்டர் ரெஃபரன்ஸ்க்கு வச்சு நான் பண்ணியிருந்தேன். டிபார்ட்மெண்ட் டேபிள் வந்து ரெக்கார்டு இருந்தால் தான் நான் வந்து எம்ப்ளாயி டேபிள் இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ அந்த ரெஃபரன்ஸ் நான் எடுத்ததுனால
எந்த டேபிள் வேணாலும் ரெக்கார்ட் நான் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த ரூல்ஸ் வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோம், நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ணல. இப்போ எம்ப்ளாயி ஐடி இதுலயே வந்து நான் ஒன்னு கொடுக்குறேன். நேம் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 1, நேம் வந்து both I defined same name. இந்த ரெண்டு டேபிளுக்கும் இங்க டிபார்ட்மெண்ட் ஐடி 1 இருக்கு, இங்கே நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 1 கொடுக்குறேன். சப்போஸ் எம்ப்ளாயி ஐடி வந்து நான் 100 கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து இருக்கு இதுல. ஸோ இங்க பாத்தீங்களா, இப்போ ரெக்கார்டு வந்து இருக்கு இதுல. இப்போ இந்த டேபிள் எம்ப்ளாய்டு இருக்கு, இந்த டேபிள் எம்ப்ளாய்டு இருக்கு, இதுலயும் டிபார்ட்மெண்ட் ஐடி 1 இருக்கு, இதுலயும் வந்து இதுல டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு. என்ன பண்ணலாம், இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி 1 இந்த டிபார்ட்மெண்ட் 1 மேட்ச் பண்ணி என்னால வந்து ரெக்கார்டை வந்து ஜாயின் பண்ண முடியும். ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ணி நான் டேட்டா வந்து ஃபெச் பண்ண முடியும். அதுக்கு வந்து பிரைமரி கீ ரெஃபரன்சஸ் ஃபாரின் கீயா இருக்கணும்ன்றது இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் சிச்சுவேஷன். பட் கம்பல்சரி அப்படி இருந்தாலும் ரெண்டு டேபிள் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யூ கேன் வெரி மச். அது லோகநாதன் சார், நம்ம ஏன் அதை ஜாயின் பண்றோங்கிறத டிபார்ட்மெண்ட் நீங்க இங்க ஒரு 2-3 ஃபீல்டு வச்சுக்கோங்க, 1 2 3. நம்ம ரெஃபரன்சஸ் கொடுக்கலங்கும் போது எம்ப்ளாயி டேபிள்ல நீங்க வேற ஏதாவது 4 5 ஒரு டிபார்ட்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிடும், அக்செப்ட் பண்ணும். ஏன்னா நம்ம ரெஃபரன்சஸ் கொடுக்கல, அதனாலதான் நம்ம ஃபாரின் கீ கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டா ஏன் ஜாயின் பண்றோங்கிறது அவங்களுக்கு அந்த புரியும்னு நினைக்கிறேன். கரெக்ட். அவங்க சொன்னது புரிஞ்சதுல? யாராவது கொஸ்டின் கேட்டீங்களே? உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா இல்ல உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க? புரிஞ்சது. ரைட், थैंक यू. இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் நம்மள்ட்ட எத்தனை இருக்குன்னே பார்க்காம ஃபாரின் கீ நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்ம என்னனாலும் அதுல என்ட்ரி போட்டுக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கிறனே செக் பண்ணாது. அதே இது இப்ப நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின் வச்சிருக்கோம், டிபார்ட்மெண்ட்ஸ் இவ்வளவுதான், என்கிட்ட 5 டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கு ஒன்னொன்னுக்கும் 1 2 3 4 5ன்னு பேரு. அப்ப நான் ஒரு எம்ப்ளாயிய போடும்போது அந்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் அசைன் பண்ணலாம். 6ன்னு ஒண்ணு நம்மள்ட்ட இல்லவே இல்லை, அதுக்கு அசைன் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணக்கூடாதுங்கிற ஸ்டேஜ்ல நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணுவேன். எது மூலமா கனெக்ட் பண்றேன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி மூலமா கனெக்ட் பண்றேன். சோ இந்த எம்ப்ளாயி, இங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாமே அந்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் வருவான். ஒண்ணு 1வது டிபார்ட்மெண்ட்ல இருப்பான், இல்லைன்னா 2 3 4 5ல இருப்பான். 6ங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு அவன் போகவே முடியாது. அதை இது பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த ஃபாரின் கீ கொடுத்து ரெஃபரன்சஸ் வைக்கிறோம். இப்படி இப்ப சார் இப்ப கிரியேட் பண்ணிருக்கிற மாதிரி நீங்க 2 டேபிள் கொடுத்தீங்கன்னா நீங்க 2 டேபிள கனெக்ட் பண்ணவே இல்லை. இங்க ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. ஆனா பாருங்க, அந்த எம்ப்ளாயில டிபார்ட்மெண்ட் ஐடி 2ன்னு போட்டிருக்கோம். அப்படி ஒரு டிபார்ட்மெண்டே இருக்காது, அந்த ரெண்டுக்கும் கனெக்ஷனே இல்லாம இருக்கும். ஸோ நம்மள்ட்ட இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம ஒரு மாஸ்டர் டேபிள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ்ல ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா 10 டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் மாஸ்டர் டேபிள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அசைன் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த 10 டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வருவான். அவன் 1வது டிபார்ட்மெண்ட், 2வது டிபார்ட்மெண்ட், 3வது டிபார்ட்மெண்ட் இருப்பான். அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை நான் எப்படி ரெஃபர் பண்ணுவேன்? அந்த டிபார்ட்மெண்ட் மூலமா ரெஃபர் பண்ணுவேன். அதனாலதான் முதல் டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிடணும். டிபார்ட்மெண்ட் இருந்தாதானே ஸ்டூடெண்ட் போய் அசைன் பண்ண முடியும். அதனாலதான் டிபார்ட்மெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அசைன் பண்றோம். அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே இருக்கிறனால அது ரெஃபரன்சஸ், ஸ்டூடெண்ட் ரெஃபரன்சஸ் அந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் அப்படின்னு சொல்றோம். சோ இட் இஸ் கால்ட் அஸ் ஃபாரின் கீ. கரெக்டா நான் சொன்னது? 100% கரெக்ட். புரிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் குயிக்காக நான் வந்து சில இன்ஃபர்மேஷனோட சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அது அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. காம்போசிட் கீன்னு ஒன்று இருக்கு. இப்போ வந்து என்னன்னா ஒரு காம்போசிட் கீஸே பிரைமரிக்கு வந்து இப்போ நம்ம ஒரு காலம் தான் வந்து பார்த்தோம் இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு காலமுக்கு வந்து மோர் தென் ஒரு மேட் ஆஃப் 1 or more காலம்ஸ் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி கிரியேட் பண்ணலாம். அதாவது என்னன்னா
ஒரு டேபிள் வந்து 2 காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது 2 காலத்தை கம்பைன் பண்ணி நீங்க வந்து ஒரு காம்போசிட் கீயை கிரியேட் பண்ணலாம். அப்ப என்னமா இப்போதைக்கு நம்ம ஒரு காலமுக்கு பிரைமரி கீயா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்போ என்னன்னா 2 காலத்தையும் கம்பைன் பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு ஒரு நான் வந்து ஒரு ரூல் டிஃபைன் பண்றேன். என்னன்னா இப்போ எம்ப்ளாயி ஐடி பிளஸ் எம்ப்ளாயி நேம் ரெண்டும் வந்து சேர்ந்தா மட்டும்தான் வந்து எனக்கு வந்து ஒரு பிரைமரி கீயா நான் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா then we can go for a composite key, which means a composite key is a primary key made up of 2 or more columns. It is used when no single column can uniquely identify a row, but a combination of columns can. எனக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு ஒரு காலம் அதை நம்ம பார்த்தோம் இல்லையா, எம்ப்ளாயி ஐடி வச்சு ஒரு ரோ யூனிக் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் ஏதாவது வேற ஏதாவது ரொம்ப ரேர் கேசஸ்ல ஏதாவது ஒரு சினேரியோல வந்து எனக்கு வந்து யூனிக்கா வந்து ரெக்கார்டு எம்ப்ளாயி ஐடியை வச்சு மட்டும் என்னால் பண்ண முடியாது, எனக்கு வந்து இன்னொரு ரெக்கார்டும் வேணும், சேர்ந்து தான் நான் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் கோ ஃபார் தட் காம்போசிட் கீ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு ஒரு ஷாப்புக்கு போறேன்னு வச்சுங்களேன், நான் வந்து ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்குறேன்னு வச்சுங்களேன். நான் வந்து அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் நான் வந்து டெய்லியும் வாங்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சேம் கஸ்டமர் ஐடி இருக்கும், சேம் ப்ராடக்ட் இருக்கும். இப்போ நான் வந்து ரெண்டுத்தையும் வந்து நான் கம்பைன் பண்ணா எனக்கு என்ன ஆகும், லோகநாதன் பிளஸ் ஹார்லிக்ஸ் பாட்டில், லோகநாதன் பிளஸ் ஹார்லிக்ஸ் பாட்டில் வரும். இப்போ எனக்கு வந்து என்னன்னா யூனிக்கா வந்து எனக்கு ரெக்கார்டு வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு ஆட் ஒன் மோர் காலம். நான் என்ன பண்ணலாம்னா டேட் ஆஃப் பர்ச்சேஸ், ஏன்னா ஒரே நாள்ல கூட 2 தடவை வாங்கியிருக்கலாம். அப்போ வந்து எனக்கு வந்து யூனிக்கா வந்து ஒரு ரெக்கார்டு வேணுன்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா ஐ கேன் டேக் த டிரான்சாக்ஷன் நம்பர். ஒவ்வொரு நான் பர்ச்சேஸ் பண்ணும் போதும் ஐ கேன் கெட் தட் டிரான்சாக்ஷன் நம்பர். இப்போ உங்களுக்கு ரியல் டைம்ல சொல்றேன். இப்போ வந்து என்னன்னா கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சேம் கஸ்டமர் ஒரே லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா யூ வில் பர்ச்சேஸ் டெய்லி. ஸோ இப்போ வந்து என்னன்னா எனக்கு யூனிக்கா வந்து ஒரு ரெக்கார்டு வேணும் அப்படின்னா அவர் வந்து அதில் ஸ்டோர் வச்சோ இல்லை வந்து அவர் வாங்குற ப்ராடக்ட்டோ வச்சோ இல்லாம நான் வேற ஏதாவது ஒரு காலம் வந்து ஆட் பண்ணா மட்டும் தான் எனக்கு வந்து யூனிக்கா ஒரு ரோ வரும். அப்படின்ற பட்சத்தில் வந்து என்னன்னா யூ கேன் கோ ஃபார் த காம்போசிட் கீ. So for example, in an employee table, if employee alone is not unique, say across department, you might combine employee ID and department ID to uniquely identify each employee. இப்போ பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த டிபார்ட்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்லயும் வந்து எம்ப்ளாயி ஐடி 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹெச்ஆர்லயும் வந்து எம்ப்ளாயி ஐடி வந்து 1 இருக்கு. ஆனா ஐடில வந்து எம்ப்ளாயி ஐடி 1 வந்து ரமேஷ்னும், ஹெச்ஆர்ல வந்து எம்ப்ளாயி ஐடி 1 வந்து கணேஷ்னு இருந்ததுன்னா, ஸோ வெறும் எம்ப்ளாயி மட்டும் எடுத்தனா ஐ ஃபேஸ் ப்ராப்ளம், என்னால் வந்து யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ என்ன பண்றேன், நான் வந்து எம்ப்ளாயி ஐடி பிளஸ் எம்ப்ளாயி நேம், இன்னொரு கேஸ் கூட வரலாம், சேம் எம்ப்ளாயி ஐடி சேம் நேமா கூட இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா யூ கேன் இன்க்ளூட் த டேட் ஆஃப் ஜாயினிங், இல்லை அதுவும் சேமா இருக்கு அப்படின்னா யூ கேன் இன்க்ளூட் டேட் ஆஃப் பர்த். ஸோ எத்தனை காம்பினேஷன்ஸ் நான் சேர்க்கும் போது எனக்கு ஒரு யூனிக் ரெக்கார்டு கிடைக்குதோ அத்தனை காம்பினேஷன்ஸ் நான் பண்ண முடியும். தட் இஸ் கால்டு காம்போசிட் கீ, மோர் தென் ஒன் பிரைமரி கீ. பட் இது வந்து என்னன்னா ஆஸ் பர் சீக்வல் டாக்குமெண்டேஷன் படி என்ன சொல்றாங்கன்னா யூ கேன் கம்பைன் அப் டு 16 காலம்ஸ் ஒன்லி நீங்க வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றாங்க. 16 காலம்ஸ் மட்டும் தான் நீங்க கம்பைன் பண்ணி ஒரு காம்போசிட் கீயை பண்ண முடியும், 16க்கு மேல பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. பட் நான் 17 காலம் வச்சு கிரியேட் பண்ண எனக்கு எஸ்கியூஎல்ல எக்ஸிக்யூட் ஆகுது. பட் எந்த கண்டிஷன்ல வந்து அது 16ன்றது எனக்கு கிளியரா தெரியல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்போசிட் கீ கிரியேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்க டேபிளோட காலம் வந்து should be less than 900 bytes. அதுக்கு மேல வந்து போச்சுன்னா நீங்க வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது நீங்க பண்ணவே முடியாது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இதெல்லாம் வந்து some kind of restrictions இருக்கு. நீங்க வந்து என்னன்னா அந்த 900 பைட்ஸ்னா என்னது, ஸ்டோரேஜ் வேல்யூவா, நம்ம கொடுக்கிற வேல்யூவா? yes, storage value. I will give you the example. I will give you the create table. So for example, test data id integer name varchar of 500. இதுல வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா காலம் லெவல்ல கிரியேட் பண்ணாம நான் இந்த காலம் தவிர்த்து நான் வந்து கடைசியா கூட கிரியேட் பண்ணலாம். இதை வந்து நம்ம டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் சொல்லுவோம். நான் அதை பத்தி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் மட்டும் பாத்துங்க.
இந்த காம்போசிட் கீ நான் என்ன பண்றேன்னா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நான் வந்து பண்றேன். நான் வந்து இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து இப்போ இங்க பாருங்க ஸ்ட்ரிங் ஆர் பைனரி டேட்டா would be truncated வரும். என்னன்னா இந்த மாதிரி லென்த்தா நான் கொடுக்க முடியாது. ஏன்னா என்னன்னா நான் வந்து இந்த மாதிரி யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு லெவலுக்கு மேல எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் ஸ்ட்ரிங் ஆர் பைனரி இந்த ஸ்ட்ரிங் ஆர் பைனரி வந்து நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். டேபிளோட சைஸ் நம்ம டிஃபைன் பண்ண காலத்து லென்த்தை விட நீங்க அதிகமாக கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஆர் பைனரி would be truncatedன்னு வரும். இதை என்ன பண்ணிருக்கேன், இந்த ரிப்ளிகேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா நான் ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து நான் வந்து மோர் தென் ஒன்ஸ் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சிம்பிளா வந்து நான் ஒரு லார்ஜ் டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் ஏன்றதை வந்து 10 தடவை நான் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த ஏன்றது 10 டைம்ஸ் வரும். நான் வந்து உங்களுக்கு இமிடியேட்டா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜ் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி காட்டணும்னா அதுக்காக நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இட் won't allow டைரக்டா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிங் ஆர் பைனரி டேட்டா should be truncatedன்னு வரும். ஏன்னா வந்து இல்ல அதுக்கு காரணம் நம்ம 500 தான் அலாட் பண்ணிருக்கோம். அப்ப 600 கொடுத்தா அங்க நீங்க மேல 600 கொடுத்தா இங்க 600 கொடுக்கலாம்ல. இல்ல நேம் மார்க்கர் கிரியேட் பண்றீங்கல. டேபிள் கிரியேட் ஆயிடும். உங்களுக்கு இன்சர்ட் பண்ணும்போது தான் எரர் வரும். தட்ஸ் வாட். இப்போ நம்ம அதை ஆல்டர் பண்ணலாமே. மேல வந்து உங்களோட நீங்க கிரியேட் பண்ற இடத்துல நேம் வேர்க்கர் 500 அது எப்பனா மேடம் நீங்க கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணும்போது தான் அது நார்மலா டேபிள் கிரியேட் பண்ணும்போது பிரச்சனை கிடையாது. அப்படியே அப்ப நான் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லனா இப்போ நம்ம மேல 500 வச்சிருந்தாலும் இங்க ஏக்கு வந்து 600 கொடுத்தா வர்க் ஆகும்ன்றீங்க. 1001 அப்போ ப்ராப்ளம் அதான் அது வந்து நம்ம அலாட் பண்ற மெமரி ஸ்பேஸ் தானே. 500 தான் நம்ம அலாட் பண்றோம். ஆமா. பட் ஆனா கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து 900 வந்து 900க்கு மேல அலோ பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பட் என்னன்னா அதுக்கு மேல வந்து நீங்க வந்து ஓவராலா வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 900க்கு மேல வந்து பைட்ஸ் மேல கொடுத்தீங்கன்னா இட் won't allow. அதுதான் அது மேக்ஸிமம் கெபாசிட்டி வந்து when constraints யூஸ் பண்ணும்போது. பட் நான் செக் பண்ண I got some error. ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் திஸ். சரி சார். ரெப்ளிகேட்ன்றது இன்பில்ட் ஃபங்க்ஷனா சார்? இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஆமா. நான் பார்ப்போம் இதுல வந்து நம்ம இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு செஷன் இருக்கு. அதுல வந்து நம்ம இந்த மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இன்பில்டா இருக்குன்றது எல்லாமே நம்ம பார்க்கணும். அதுல வந்து ரிப்ளிகேட் நம்ம மோஸ்ட்லி வந்து இதுல அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம நார்மலா இந்த கேஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரிங் தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
2 ரோல் இருக்கிறத வந்து எப்படி வந்து ஒரே காலமா கன்வெர்ட் பண்றது, ஸ்ட்ரிங் அண்டர்ஸ்கோர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் கவர் பண்ணலாம். I will cover it in one class. All the system defined functions, அப்புறம் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் டேட் அண்ட் டைம் இருக்கு சில ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் கேஸ்ட், அந்த மாதிரி வந்து நிறைய வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-40 ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது. அதெல்லாம் வந்து நம்ம ஒரு செஷன்ல இருந்து கொஞ்ச நாள் போட்டோம். அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம செலக்ட் கொரியெல்லாம் போனதுக்கு அப்புறம் we can see all those things. வேற யாராவது கன்ஸ்டன்ஸ் ஏதாவது டவுட்ஸ்? No doubts. நான் சில கவர் பண்ணிடுறேன். அதெல்லாம் வந்து இப்போ டைம் ஆனதுனால வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பட் ஜஸ்ட் நான் அந்த டாப்பிக்கை வந்து நான் ஜஸ்ட் ட்ரை டு க்ளோஸ் இட். என்னன்னா வந்து இப்போ இதில் வந்து கன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். காம்போசிட் கீ வந்து என்னன்னா, நீங்கள் இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த செஷனில் வந்து வில் கண்டினியூ. டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, ஏன்னா புதுசாக எதுவும் கிடையாது. இப்போ காம்போசிட் கீன்னு வந்து என்னன்னா, எம்ப்ளாயி ஐடி வந்து 2 காலம் கிரியேட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி ரெண்டும் சேம் எம்ப்ளாயி டேபிள் நான் ஆல்டர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இருக்கிற கன்ஸ்டன்ஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டு I'm altering the table and adding one new constraint with the primary key of employee ID and department ID வச்சு நான் என்ன பண்றேன்னா, நான் ஒரு காம்போசிட் கீ கிரியேட் பண்றேன். அது காம்போசிட் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். பிரைமரி கீயை வந்து 2 காலம் மோர் தென் 1 காலம் வச்சுன்னா அதுக்கு பேர் வந்து காம்போசிட் கீ. அதுதான். ஒரு காலம் மட்டும் வச்சுன்னா அது பிரைமரி கீ. இப்போ ஆட் மோர் தென் 1 காலம், அது 2 காலம் ஜாயின் பண்ணி நான் பிரைமரி கீயை ரெஃபர் பண்ணும்போது அது வந்து காம்போசிட் கீ நான் பேர் வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு இன்சர்ட் பண்றேன். நான் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிடுறேன். பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, சேம் எம்ப்ளாயி ஐடி, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நேம் இருக்கு. மற்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி டிஃபரெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 101 அலைஸ் 101 அலைஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னன்னா, டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வேற இருக்கு பாருங்க. எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம் சேம், டிபார்ட்மெண்ட் ஐடி லாஸ்ட் காலம் பாருங்க 1 and 2. அப்போ இந்த 101 அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஐடி 2 சேர்க்கும் போது ஐ வில் கெட் த யூனிக் டேட்டா. ஸோ திருப்பி வந்து நீங்க அந்த இதே 101 and 1 நீங்க திருப்பி இன்சர்ட் பண்ணும்போது யூ வில் கெட் த எரர். இதே ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது அது ஸ்டெப்பும் நான் கொடுத்துருக்கேன். இதே இங்க பாருங்க, இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டை 101 அலைஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி 1 இது ஆல்ரெடி நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். திருப்பி நான் இன்சர்ட் பண்ணேன்னா அப்போ வந்து எனக்கு வந்து இந்த ரெக்கார்டு வந்து ஆல்ரெடி இருக்கு. முன்னாடி வந்து நம்ம ஒரு காலம் வச்சு பார்த்தோம். இப்போ 2 காலம் வந்து சேர்ந்து ஒரே மாதிரி இருந்தா எரர் த்ரோ பண்ணும். முன்னாடி வந்து ஒரே காலம்ல ஒரே ரோல மோர் தென் 1 வேல்யூ இருக்கும்போது யூ வில் கெட் த எரர். இப்போ வந்து என்னன்னா 2 காலம் வந்து ஒரே மாதிரி இருக்கும்போது வி ஆர் த்ரோயிங் த எரர். அதுதான் நம்ம இது மாதிரி வந்து 3 காலம் வைக்கலாம், 4 காலம் வைக்கலாம். அந்த மாதிரி அப் டு நீங்க 16 காலம் வரைக்கும் நீங்க ஆப்போசிட் கீழே பண்ணலாம்னு சொல்லிட்டு எஸ்கியூஎல் டாக்குமெண்டேஷன் சொல்லுது. பட் ஆனால் நான் ட்ரைங் டு கீப் 17 காலம்ஸ் ஆல்சோ ஐம் நாட் கெட்டிங் எனி எரர். பட் ஐம் எக்ஸ்ப்ளோரிங் தட் ஆப்ஷன். ஐ வில் கம் பேக் லேட்டர். இந்த மாதிரி இங்க 16 காலம் நீங்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 வச்சிருக்கோம் இல்லையா பிராக்கெட்ல, இங்க இந்த மாதிரி 2 காலம் வச்சிருக்கல, இது மாதிரி இங்க 16 காலம் வந்து இந்த பிராக்கெட்ல நீங்க கொடுத்துக்கலாம் காம்போசிட் கீக்கு. பட் என்னன்னா அது மாதிரி கொடுக்கறது பிரச்சனை இல்லை. பட் ஏதோ அதுக்கு வந்து சம் லென்த் வந்து லிமிட் இருக்கு 900 பைட்ஸ்ன்னு. அது நான் வந்து உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸ்ல வந்து ஐ வில் கிவ் சம் எக்ஸாம்பிள். ஜஸ்ட் அது இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். அது வந்து கண்டிப்பா வந்து அது வந்து நம்ம ரியல் டைம்ல வந்து அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் கேட்டா வராது. பட் ரியல் டைம்ல we are not going to use 16 காம்பினேஷன் ஆஃப் காம்போசிட் கீ. மோஸ்ட்லி மிஞ்சி போனா ஒன்னே ஒன்று தான் நம்ம மோஸ்ட்லி இருக்கும். வெரி ரேர் கேசஸ் நம்ம வந்து 1 or 2 காலம்ஸ் வந்து கம்பைன் பண்ணி காம்போசிட் கீ வந்து பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தது எல்லாமே டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல, சாரி காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட், டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் 2 இருக்கு. இப்போ இந்த எப்போ போல நான் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நான் இந்த காலம் பக்கத்துல கொடுக்கறணும், அதுக்கு பேர் வந்து காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். எம்ப்ளாயி ஐடி இன்டீஜர். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கல்ல, நான் வந்து இதுல வந்து நான் எக்ஸ்பிளிசிட் நேம் கொடுத்துருக்கேன்ல. இதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு வந்து நான் நேமே கொடுக்கல, சிஸ்டமே எடுத்துக்கோம். சப்போஸ் என்னுடைய கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு வந்து நான் நேம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கன்ஸ்ட்ரெயின் நேம் இந்த 2 வந்து ஆட் பண்ணணும். முன்னாடி என்ன பண்ணிருந்தோம், எம்ப்ளாயி ஐடி இன்டீஜர் ஃபர்ஸ்ட் நான் எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தேன் பாருங்க. இங்க பாருங்க, ஏஜ் இன்டீஜர் செக்னு கொடுத்துருந்தோம். இங்க நம்ம கன்ஸ்ட்ரெயின் நேம் எதுவுமே கொடுக்கல, கரெக்டா? பட் ஆனா வந்து எக்ஸ்பிளிசிட்டா ஒரு நான் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எம்ப்ளாயி ஐடி டேட்டா டைப் நேமு கன்ஸ்ட்ரெயின் நேம் கொடுத்தும் நம்ம எக்ஸ்பிளிசிட்டா வந்து கொடுக்கலாம். இதை ஏன் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா சிஸ்டம் டிஃபைன் கன்ஸ்ட்ரெயின் வந்து பாத்தீங்களா நம்ம இங்க பார்த்துருக்கோம்.
இங்க பாருங்க கன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல. இப்போ இந்த கன்ஸ்டன்ஸ்ல இந்த நேம் உங்களுக்கு புரியுதா? இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. சிகே எம்ப்ளாயிஸ் ஏஜ் 010 இந்த மாதிரி இருக்கு. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரீடபிலிட்டியா இல்லை. நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க. யூசர் அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் இருக்கிறதுக்கு செக் கன்ஸ்டன்ட் சிகே அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயி ஐடி அண்டர்ஸ்கோர் பாசிட்டிவ் என்னன்னு கொடுத்துருக்கேன். இதை படிக்கும் போது நமக்கு புரியுது இல்ல. செக் கன்ஸ்டன்ட் எம்ப்ளாயி ஐடி வந்து பாசிட்டிவா இருக்கணும், கிரேட்டர் தென் 0 இருக்கணும் நான் சொல்றேன். இந்த மாதிரி வந்து நம்ம மீனிங்ஃபுல்லா வந்து கன்ஸ்டன்ஸ் நேம் வந்து நம்ம வந்து நம்மளே வந்து டிஃபைன் பண்றதுக்கு நீங்க எக்ஸ்பிளிசிட்டா அந்த மாதிரி கன்ஸ்டன்ட் நேம் நீங்க கொடுத்து பண்ணலாம். அதனால வந்து எந்த ஒரு இதனால வந்து ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் நீங்க நாளைக்கு ஈஸியா வந்து நீங்க இதை பார்க்கும்போது ஓகே இந்த கன்ஸ்டன்ட் வந்து எம்ப்ளாயி ஐடி காலத்துக்கு பண்ணியிருக்கோம், பாசிட்டிவ் அப்படின்னு நெகட்டிவ் வேல்யூ அலோ பண்ணாது, கிரேட்டர் தென் 0 தான் அலோ பண்ணுன்றது சம்படி ரீடிங் தட் அந்த டைம்ல உங்களுக்கு கிளியரா புரியும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து நம்ம கன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அப்படி பண்ணல அப்படின்னா சிஸ்டமே இந்த மாதிரி வந்து பை டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு வந்து அதுவே ஒரு நேம்ல கிரியேட் பண்ணிக்கும். அதுதான் வந்து காலம் லெவல் கன்ஸ்டன்ஸ்ல வித் எக்ஸ்பிளிசிட் நேம். இது ஒண்ணு. அது ஒரு உண்டான சிகேன்றது நம்ம கன்ஸ்டன்ட் கீ அந்த இதை யூஸ் பண்றோம். சிகேனா எம்ப்ளாயி ஐடிங்கிறது அந்த நம்ம எந்த காலத்துக்கு பண்றோம், எந்த காலம்க்கு பண்றோம். காலம் அப்ப அது அந்த கேஸ் சென்சிட்டிவ் அசெட்ஸ் அதுல எப்படி இருக்கோ அது மாதிரி இங்க கொடுக்கும். ஆமா. அங்க ஈயும் நீங்க ஐடியும் கேப்ஸ்ல போட்டிருக்கீங்க. இங்கே அப்ப அப்படிதான் கொடுக்கணுமா? இல்ல அப்படி இல்ல. எது மேடம் ஈயும் அது இது வந்து என்னன்னா பாக்குறதுக்கு ப்ராப்பரா இருக்கணும், ரீடபிலிட்டிக்காக நம்ம கொடுக்குறோம் அவ்வளவுதான். அது நீங்க ஸ்மால் லெட்டர் எல்லாம் இருக்கலாம். இருக்குதா ஒன்றும் பிரச்சனை இல்ல. என்ன மேடம்? அதான் நம்ம எம்ப்ளாயி ஐடி நம்ம இங்க கிரியேட் பண்ணும்போது இன்டர் டேட்டா டைப் கொடுத்திருக்கோம் இல்லையா? அதே ஓகே. நீங்க என்ன கேக்குறீங்க? இங்க கொடுக்குற காலம் நேம் தான். நீங்க என்ன கேக்குறீங்கன்னா இங்க கொடுக்குற எம்ப்ளாயி ஐடியா சேமா இங்க கொடுக்கணுமான்னு கேக்குறீங்க அதானே? அப்படி கிடையாது. நேம் அது சிம்பிள் நேம் ஏபிசிடி நீங்க எது வேணாலும் கொடுத்துக்கலாம். யூ கேன் கிவ் எனி நேம். எதுக்கு இதை கொடுத்துருக்கேன்னா டைரக்டா பார்க்கும்போது ஓகே இது எம்ப்ளாயி ஐடி தான் ரெஃபர் பண்ணுது அப்படின்றது இந்த கன்ஸ்டன்ட்ன்றது நமக்கு தெரியும். சிகேன்னு எது கொடுத்துருக்கேன்னா செக் கன்ஸ்டன்ட் அதுக்காக யூனிக் கன்ஸ்டன்ட்காக. இப்போ யூனிக் கன்ஸ்டன்ட் கொடுங்க, யூக்யூன்னு கொடுங்க. இதெல்லாம் வந்து நேமிங் கன்வென்ஷன் நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம லேபிள் பாக்ஸ்னா எல்பிஎல் சிஎம்டி அது மாதிரி நேமிங் கன்வென்ஷன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்ததுல காலம் லெவல் கன்ஸ்டன்ட். காலம் லெவல் கன்ஸ்டன்ட்னா எங்க காலம் நான் எஸ்கியூஎல் காலம் பக்கத்துலயே நான் கன்ஸ்டன்ட் ஆட் பண்ணேன்னா அது வந்து காலம் லெவல் கன்ஸ்டன்ட். டேபிள் லெவல் கன்ஸ்டன்ட்னா நான் டேபிள் காலம்ல ஆட் பண்ணிட்டு கடைசியா கொடுக்குறேன் பாருங்க. இங்க ஸ்டூடெண்ட் ஐடி இன்டீஜர், இந்த இடத்துல நான் கன்ஸ்டன்ட்டே கொடுக்கல. அது கோர்ஸ் ஐடி இன்டீஜர், கிரேட், கேரக்டர். கடைசியா எல்லா காலமும் டிஃபைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி இங்க கொடுக்குறேன். கன்ஸ்டன்ட் பிகே என்ரோல்மெண்ட், பிரைமரிக்கு ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி, அதே மாதிரி வந்து கிரேடுக்கு வந்து செக் கன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி கொடுக்கறதுல என்னன்னா ஃபைனலா நீங்க கொடுக்கும்போது என்னன்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து நல்லா இதனால எந்த ஒரு ஃபங்க்ஷனும் உங்களுக்கு சேஞ்சஸ் கிடையாது. ஸ்டில் இட் வில் பிஹேவ் த சேம் வே ஒன்லி. இது வந்து என்னன்னா நம்ம வந்து லாஸ்டா கொடுக்கும்போது எல்லா கன்ஸ்டன்ட்ஸும் வந்து உங்களுக்கு ஒரே நேரத்துல இருக்கும். இப்போ நீங்க வந்து இந்த காலம் நீங்க கொடுக்காம மொத்தமா இங்க கொடுக்கும் போதும் யூ கேன் கிவ் மோர் தென் ஒன் காலம் வச்சு கொடுக்கறது. இல்லைன்னா வந்து எல்லா கன்ஸ்டன்ட்டும் வந்து நான் கடைசியா கொடுத்துக்கிறேன். சரி எனக்கு அப்போ வந்து டேபிள் வந்து நான் பார்க்கும்போது என்னென்ன கன்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்கன்றது எனக்கு ஈஸியா புரியும் அப்படின்றதுக்காக கொடுக்குறமே கண்டி. இதனால வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாது. நீங்க எந்த இடத்துல செக் கன்ஸ்டன்ட் கொடுத்து பிரைமரிக்கு கன்ஸ்டன்ட் ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி கொடுத்தாலும் ஒண்ணுதான், இங்க கொடுத்தாலும் ஒண்ணுதான். நேம் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க நம்மளுடைய வசதிக்காக. இங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து காலம் லெவல் கன்ஸ்டன்ட், இங்க கொடுத்தீங்கன்னா டேபிள் லெவல் கன்ஸ்டன்ட். டிக்ளேர் இந்த கன்ஸ்டன்ட் கிளாஸ் ஆஃப்டர் த காலம்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து டேபிள் லெவல் கன்ஸ்டன்ட். கிரேட் ஃபார் காம்போசிட் கேஸ் நீங்க வந்து இந்த மாதிரி வந்து மோர் தென் ஒன் காலம் ரெஃபர் பண்ணி நீங்க வந்து கிரியேட் பண்ணும்போது இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். நீங்க சிங்கிள் காலம்க்கு வந்து கன்ஸ்டன்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்க காலம் லெவல் கன்ஸ்டன்ட்க்கு போகலாம். எப்போ வந்து நீங்க மோர் தென் ஒன் காலம் ரெஃபர் பண்ணி நீங்க கன்ஸ்டன்ட் கிரியேட் பண்றீங்களோ அப்போ நீங்க வந்து டேபிள் லெவல் கன்ஸ்டன்ட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணும்போது இட் வில் பி ஆப்டா இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. இதுதான் கன்ஸ்டன்ட்ஸ்ல இதுக்கு மேல கவர் பண்றதுக்கு எதுவும் இல்லை. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டோம் வித் எக்ஸாம்பிளோட. ஒன்லி ஒன் திங் சார், இப்போ நம்ம டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் சொன்னீங்க இல்லையா? நம்ம அந்த காலம் கிட்டேயும் கொடுக்கலாம், இல்ல அந்த நம்ம எல்லா ஃபீல்டும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் ஒவ்வொரு ஃபீல்டுக்கா தனித்தனியாவும் கொடுக்கலாம் இங்க, அப்படிதானே? தாராளமா கொடுத்துக்கலாம். எஸ் நம்ம அப்ப அந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இல்ல. டேபிள் லெவலுக்கும் காலம் லெவலுக்கும்
ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா இல்ல ப்ரையாரிட்டைஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? ப்ரையாரிட்டைஸ்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நீங்க எப்போ ம். வந்து எப்போ இந்த டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா இங்க பாருங்க. கிரேட் ஃபார் காம்போசிட் கீஸ். காம்போசிட் ஆ. கீஸ் மோர் தென் ஒன் காலம். இப்போ நான் ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் பேஸ் பண்ணி நான் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னா நீங்க இங்க கொடுக்க முடியாது. கரெக்டா? எஸ் எஸ் எஸ். அந்த மாதிரி கேசஸ்க்கு நீங்க வந்து டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு போகலாம். ஓகே ஓகே ஓகே. மோர் தென் ஒன் காலம் டிஃபைன் பண்ணி நீங்க காம்போசிட் கீ பண்றீங்க இல்ல, அந்த மாதிரி ஆமா. கேசஸ் கோ ஃபார் டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின். ஓகே நீங்க டைரக்டா ஒரு காலம்க்கு ரெஃபர் பண்ணும்போது யூ கேன் கோ ஃபார் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின். ஓகே ஓகே. அதுதான் ஒன் மேஜர் டிஃபரன்ஸ். மற்றபடி என்னன்னா கஸ்டமர் இதெல்லாம் கன்வீனியன்ட்டுக்காக யூ கேன் ஈவன் நேம் இந்த கன்ஸ்ட்ரெயின் எக்ஸ்பிளிசிட்லி. அதெல்லாம் நீங்க இங்க கொடுக்கும் போதும் நீங்க பண்ணிக்கலாம், இங்க கொடுக்கும் போதும் பண்ணிக்கலாம். அதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. மேஜர் யூஸ் எப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா இஃப் யூ கோ ஃபார் மோர் தென் ஒன் காலம் காம்போசிட் கீ போகும்போது இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். ஸோ அவ்வளோதான். கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஐ திங்க் நீங்க அதை கோத்ரூ பண்ணாலே இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் இன்டர்வியூ ஆர் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. இந்த டாக்குமெண்ட் நான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அப்படிலாம் another 10 minutes we can close the class. உண்மையாவே யூஸ்ஃபுல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது லோகநாதன் சார். ஏன்னா கன்ஸ்ட்ரெயின் ஒரு இம்பார்ட்டன்ட் திங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அதை ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நீங்க. தேங்க்யூ மேம். அது லாஸ்ட் ஒரு 2 கிளாஸ் வீடியோ அப்லோட் ஆகலையோ யூடியூப்ல? அவரு இவங்க தான் மில்கோ சத்தம் பண்ணணும். அது வந்து அவர் தான் பண்ணுவாங்க. பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணியாச்சு. சரி ஓகே. லாஸ்ட் கிளாஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான். ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் பேசுவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கிரியேட் பண்றது எல்லாம் பார்த்தோம். நீங்க வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் ட்ராப்பும் பண்ணலாம். இந்த மாதிரி ஆல்டர் டேபிள் நேம், டிராப் கன்ஸ்ட்ரெயின் நேம். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின் நேம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த டேபிள் நேம் SP_help டேபிள் நேம் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் நேம்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். இங்க பாருங்க, இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் நேம் இருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணலாம்னா அந்த கன்ஸ்ட்ரெயின் நேம் வந்து இங்க கொடுத்துட்டு இங்க டிராப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து போயிடும். இப்போ திருப்பி SP_help போட்டுட்டு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கவே இருக்காது, போயிடும் உங்களுக்கு வந்து. இங்க பாருங்க, வெறும் 1 2 3 4 தான் இருக்கு. 4 + 1 5 கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. ஒன்று வந்து போயிடுச்சு. நான் வந்து இப்போ இதையே பண்றேன். நம்ம டிராப் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் ஃபீல்டு நேமை மட்டும் கொடுத்து டிராப் கன்ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் இந்த ஹெல்ப் போட்டு பார்க்கணும்னு தெரியாதுல்ல. அப்போ ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயிஸ் டிராப் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு அதுதான் போட்டு அந்த கன்ஸ்ட்ரெயின் உங்களுக்கு தெரியாதுனால நீங்க SP_help போட்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்ல இல்ல அப்படின்னா நம்ம அந்த ஃபீல்டு நேம் போட்டா டிராப் பண்ண முடியாது. கன்ஸ்ட்ரெயின் நேம் வந்து முக்கியம் ரொம்ப. அது இல்லாம சப்போஸ் உங்களுக்கு தெரியல ஓகே. நீங்க இந்த மாதிரி SP_help போட தெரியாது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, டேபிள்ஸ்ல போயிட்டு இந்த டேபிளை ரைட் கிளிக் பண்ணி இருக்கு இல்லையா, பிளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இங்க போனீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு ஒன்று இருக்கும். இங்க பாருங்க, ஓகே ஓகே. இங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்துடும். உங்களுக்கு இதை அப்படியே பிடிச்சி இழுத்து இங்க போட்டீங்கன்னா வந்துடும். ஓகே. அப்படியே போட்டு இழுத்து போட்டா வந்துடும். டிராக் அண்ட் டிராப் மாதிரி. இதை அப்படியே பிடிச்சி மவுஸ்ல கிளிக் பண்ணி டிராக் பண்ணி இங்க போட்டீங்கன்னா அப்படியே வந்துடும். அவ்வளவுதான். ஓகே. இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். டிராப் பண்றதுக்கு நீங்க பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து constraints ஒன்று இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். சில இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு டைரக்டா இருக்கீங்க பாருங்க, செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. வெறும் செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் மட்டும் நீங்க பார்க்கணும்னா இந்த மாதிரி செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். சில கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டே வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கிரியேட் பண்ணல டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ், இங்க பாருங்க, இதெல்லாம் இங்க இருக்கு பாருங்க, ஈஸ் ஆக்டிவ் இதெல்லாம். ஆனா இப்ப இதெல்லாம் இங்க தெரியாது அப்படிதானே? இதெல்லாம் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அதுவே செக் பண்ணிக்கிறது. ஆமா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்ம எந்தெந்த டேபிளுக்கு எந்தெந்த காலம்க்கெல்லாம் நம்ம வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் அதெல்லாம் இங்க வந்துரும். அது ஒரு பெரிய கொரி இருக்கு. அப்புறம் நான் வாட்ஸ்அப்ல ஷேர். ஓகே ஓகே ஓகே. எந்த பர்టిక్యులர் டேட்டாபேஸ் கடையில நீங்க என்னெல்லாம் டேபிள் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த எல்லா இதுவும் வந்துரும். உங்களுக்கு அந்த எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸும். அதுவும் நம்மளுக்கு வந்து கொரி இருக்கு. அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க sys.tables டேபிள ஜாயின் பண்ணணும். அதுக்கு டேபிள் நேம்க்கு இந்த டேபிள் ஜாயின் பண்ணணும். அதுக்கு எந்த டேபிளுக்கு என்ன காலம்ன்றதுக்கு sys.columns ஒன்று இருக்கு. அதை நீங்க ஜாயின் பண்ணணும்.
இந்த டேபிள ஜாயின் பண்ணணும். இப்போ 2 டேபிளுக்கும் வந்து என்ன பண்ணணும், எது யூனிக் ஐடின்றத பார்த்து நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்க வந்து ஜாயின் கண்டிஷன் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து எந்த காலம் எந்த இதுன்னு சொல்லிட்டு அகைன் நீங்க வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் இந்த டேபிள வந்து நீங்க ஜாயின் பண்ணணும். எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸும் ஜாயின் பண்ணணும். ஒரு 6-7 டேபிள் நீங்க ஜாயின் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த டேபிள்ல எந்த ஸ்கீமால எந்த காலம்க்கு நம்ம என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணிருக்கன்றது யூ ஹேவ் டு ஜாயின் ஆல் தி 6 டேபிள்ஸ். நீங்க போட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கம்பைண்டா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். அப்படி ரொம்ப சிம்பிளா எனக்கு வேணும் இந்த மாதிரிலாம் கொரி எழுது ரொம்ப கஷ்டம் அப்படின்னீங்க, டைரக்டா இந்த டேபிள கிளிக் பண்ணி இங்க போனீங்கன்னா டேட்டா பேஸ்க்குள்ள இந்த டேபிள கிளிக் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ நீங்க வந்து அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணோம் இல்லையா, அதாவது வந்து நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் கிரியேட் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணேன். சிலதுக்கு வந்து எக்ஸ்பிளிசிட்டா டேபிள் வச்சு கிரியேட் பண்ணேன் இல்லையா, அது என்ன அட்வான்டேஜ் ஒன்று கூட இருக்காது. வந்து நீங்க இந்த மாதிரி வந்து டேபிள் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட்ல போயிட்டு கிரியேட் டு டேபிள் கொடுக்குறீங்கல்ல, இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டா நீங்க கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்தா மட்டும்தான் இங்க வரும். இந்த நேம் இந்த டேபிள் ஸ்கிரிப்ட்ல இங்க வந்துடும் பாருங்க. இங்க பாருங்க, இங்க இப்போ இதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் இருக்காதுல்ல, எங்கேயாவது கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் இருக்கா? இல்ல. இப்போ நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ற மாதிரி அப்படியே வச்சுட்டு அப்படியே காப்பி நீங்க ஒரு பண்ணிட்டு நேம் கொடுத்தீங்களே CK_employee_ID _age அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் இல்ல இங்க நான் சொல்றேன் இருக்கு, ஆனா டேபிள் ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணும்போது வராது. இப்போ நான் வந்து அதே ஸ்கிரிப்டையே எம்ப்ளாயி 1000 கிரியேட் பண்ணிட்டு நான் பண்றேன். ஒரு நிமிஷம். வரும் அது இருக்குன்னு தெரியல, செக் தட். ஏன்னா பண்ணும்போது நமக்கு என்ன இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் நமக்கு இந்த ஸ்கிரிப்ட்லயே வரும். நம்மளுக்கு ஆக்சுவலா வந்து அது இப்போ இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த உள்ள போய் பாக்குறோம் இல்லையா, ஸ்கிரிப்ட்லயே நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும் ஆக்சுவலா வந்து. அது பண்ணும்போது நான் செக் பண்ணி சொல்றேன். வேர் இட் வில் கம் தட் மீ ஓகே. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டா பண்ணும்போது நமக்கு அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஆக்சுவலா வந்து. இங்க நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணிருக்கோமா? இல்ல கன்ஸ்ட்ரெயின்ஸே இல்லையோ? எல்லாமே நாட் நல்லதான், நல்ல அப்படிதான். எந்த கன்ஸ்ட்ரெயின்மே அதுல இல்ல. ஓகே, நம்ம எக்ஸ்பிளிசிட்டா பண்ணா வரும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் எக்ஸ்பிளிசிட்டா பண்ணிருக்கோம். நீங்க இது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நாளைக்கு இந்த டேபிள் நீங்க ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே சேர்ந்தே வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ அந்த டேபிள் இருக்கிற எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸும் வித் ஸ்கிரிப்டோட கம்ப்ளீட்டா இங்க வந்துடும், வித் நேமோட வரும். நீங்க வந்து இம்ப்ளிசிட்டா கொடுத்தீங்கன்னா வராது. அது ஒரு அட்வான்டேஜ். டேபிள் ரைட் கிளிக் பண்ணி ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா அது அப்படியே அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு ஃபுல்லா வந்துடும். இப்போ நாளைக்கு இந்த டேபிள் நீங்க ரெஃபர் பண்ணும்போது இந்த டேபிளுக்கு என்னென்ன காலம் இருக்கு, என்னென்ன வந்து பிரைமரிக்கு கன்ஸ்ட்ரெயின் இருக்கு, செக் கன்ஸ்ட்ரெயின் இருக்கு, மொத்தம் வந்துடும் உங்களுக்கு வந்து. இது ஸ்கிரிப்டோட வந்துடும் உங்களுக்கு வந்து. நீங்க வந்து அப்படியே ரன் பண்ணீங்கன்னா அப்படியே நீங்க ஜஸ்ட் வந்து நேம் மட்டும் மாத்தி இதே ஸ்ட்ரக்சர் இன்னொரு டேபிள் இதே கன்ஸ்ட்ரெயின் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். என்னங்க நேம் மாத்திக்கலாம். இதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்றதுக்கும் இம்ப்ளிசிட்டா பண்றதுக்கு இது ஒரு டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. சோ நீங்க இப்படி ஸ்கிரிப்ட் ஜெனரேட் பண்ணிட்டோம்னா வேற யாரும் யூஸ் பண்றதுக்கும் ஈஸி. இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் நீங்க இப்போ வந்து வேற சர்வர்ல இதே டேபிள் கிரியேட் பண்ணனும்னு வெச்சீங்களேன், எல்லாத்தையும் உட்கார்ந்து டைப் பண்ண வேணாம். அப்படியே ஸ்கிரிப்ட் ஜெனரேட் பண்ணிட்டு இன்னொரு மெத்தடும் இருக்கு. நான் வந்து சொல்றேன். அலாங் வித் டேபிளோட டேட்டாவும் நீங்க ஜெனரேட் பண்ண முடியும். அப்படியே இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிள் இருக்கிற டேட்டாவை அப்படியே சேர்த்து மொத்தமா ஸ்கிரிப்டாவே ஜெனரேட் பண்ணி காப்பி பண்ணி FI கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆயிடும். இது எப்படின்னா
ஷார்ட்டா இது சொல்லிடுறேன். நீங்க வந்து இப்ப ஸ்ட்ரக்சரை மட்டும் கொடுத்திருக்கீங்க. ஆமா. டேட்டாவையும் சேர்த்தே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. டேட்டாவை சேர்த்தே கொடுக்கலாம். எப்படின்னா நீங்க வந்து டேட்டாபேஸ்ல போயிட்டு டாஸ்க்ல போயிட்டு ஜென்ரேட் ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும். இந்த ஜென்ரேட் ஸ்கிரிப்ட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்க வந்து சூஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னு இருக்கும். இதே நீங்க நெக்ஸ்ட் போயிடுங்க. இங்க வந்து ரெண்டாவது செலக்ட் ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு டேபிள் கிளிக் பண்ணிட்டு எந்த டேட்டாபேஸ் எந்த டேபிள் பார்க்கணும். இப்போ வந்து எம்ப்ளாயி, ஆனா அதுல டேட்டா இல்லையே, அதுல டேட்டா இல்ல. இப்போ வந்து நம்ம வந்து எம்ப்ளாயி டேபிள் எடுத்துக்கோம். எம்ப்ளாயிஸ் இருந்தோம். எம்ப்ளாயி டேபிள் எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்க அட்வான்ஸ்ல போயிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இங்க பாருங்க, நல்லா பாருங்க, இங்க ஜென்ரல் இந்த நிறைய இருக்கும். ஜென்ரல்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணீங்க, ஸ்கீமா ஒன்லின்னு இருக்குல்ல, இங்க ஸ்கீமா ஒன்லி மட்டும் உங்களுக்கு டேபிளோட ஸ்ட்ரக்சர் மட்டும் கொண்டு வரும். இங்க ஸ்கீமா அண்ட் டேட்டா டேட்டா மட்டும் வந்து டேட்டா, ஸ்கீமா அண்ட் டேட்டானா ஸ்கீமா அண்ட் டேட்டான்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து கொடுத்துட்டு இல்ல அது நமக்கு ஃபைல் நேம் கொடுத்துருச்சு. இங்க வந்து மிஸ்டர் லோகநாதன். கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா எங்க வேணுமோ அங்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆமா, ஸ்டடி மெட்டீரியல்ல நான் கொடுக்குறேன். ஸ்டடி மெட்டீரியல் SQL டே வைஸ்ல நான் வந்து அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாத்துல ஃபினிஷ் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா இங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு வந்துடும். எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். எப்படின்னா எனக்கு இதே மாதிரி டேட்டா வந்து நான் அப்படியே ஒரு டேட்டாபேஸ்க்கு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா போதும். அவ்வளவுதான். நீங்க வேணா டேபிள் நேம் மட்டும் வேற ஏதாவது மாத்திட்டு கூட இந்த இடத்துல வந்து டேபிள் நேம் மாத்திட்டு இங்க எம்ப்ளாயி நேம் 1 கொடுத்துட்டு இங்க வந்து சப்போஸ் டேபிள்ஸ் கொடுத்துட்டு இங்க வந்து எஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே இங்க போட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணீங்கன்னா டேபிளும் ரெக்கார்டு ஆன் தி செகண்ட்ல எல்லாமே கிரியேட் ஆயிடும். எல்லாமே கிரியேட் ஆயிடும். டேபிளும் ரெக்கார்டும் ரொம்ப ஈஸியா வந்து வித்தின் 2 மினிட்ஸ்ல வந்து இது வந்து நம்ம லெஸ் டேட்டா இருக்கும்போது உங்களுக்கு எஃபெக்ட் தெரியாது. இதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இல்ல 1 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ரொம்ப யூஸ்ஃபுல். இல்ல இட் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் திஸ். இன்னும் நிறைய டேட்டா இம்போர்ட் பண்ணலாம், இல்ல எக்ஸல்ல நீங்க ஸ்கிரிப்ட் ஜெனரேட் பண்ணலாம், இல்ல DB to DB கூட நீங்க வந்து மேபி 2 சர்வர் இருந்துச்சுன்னா ஸ்டில் யூ கேன் டூ இட் வித் ETL மூலமாவும் நீங்க பண்ணலாம். பட் வெரி பேசிக்கா நம்ம வந்து லேப்டாப்ல பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் அப்ரோச். That's all for today's class. Thank you so much. Thank you, sir. Thank you, sir. சரி, இந்த மாதிரி நிறைய இருக்கு ஃபியூச்சர்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதெல்லாம் வந்து we can யாரும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும். சில பேர் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு கூட ஏதாவது